கேபிட்டல் டிவி நேயர்கள் அனைவருக்குமே இனிய காலை வணக்கம். மலர்ந்திருக்கின்றது புத்தம் புதியதொரு நாள். இந்த நாள் அனைவருக்குமே சந்தோஷமும் சுபீட்சமும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வேண்டி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினமும் சந்தோஷமான பல விடயங்களில் ஈடுபடுகின்ற அத்தனை பேருக்குமே கேபிட்டல் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் நான் ராகவி, என்னோடு இணைந்து இன்றையும் தயான். வணக்கம் தயான். வணக்கம் ராகவி. கேபிட்டல் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான இனிமையான உற்சாகமான காலை பொழுதுனுடைய வணக்கங்கள். அதே போல ராகவி இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருப்பாங்க மற்றும் திருமண பந்தத்தில் இணைப்பாங்க. அதே போல திருமண பூர்த்தி ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினமும் வணக்கம் கேபிட்டலில் ஒரு புதுமுகத்தோடு நிகழ்ச்சி செய்வதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறைய நிகழ்ச்சிகளில் ராகவியை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த காலை பொழுது நிகழ்ச்சியில் 2 நாட்கள் இல்லையா, கடந்த நாட்களிலும் அதே போல இன்றைய தினமும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறார். சந்தோஷமாக இருக்கிறது. புதுமுகங்களை அறிமுகப்படுத்துவதில் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. ராகவி, இன்றைய தினம் என்ன தலைப்போடு நாங்கள் பயணிக்க போகின்றோம்? இன்றைய தினம் எங்கள் வாழ்வோடு பிணைந்த ஒரு தலைப்பு தான் ஆங்காங்கே காணப்படும், ஆனால் நாங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அதாவது தனிமை. தனிமை என்ற விடயத்தோடு தான் இன்றைய தினம் பயணிக்க போகின்றோம். தனிமை என்பது என்ன சொல்றது, எங்களுடைய வாழ்க்கையில் ஆங்காங்கே காணப்படும், ஆனால் யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் அது தேவையில்லாத ஒன்று அப்படி என்று பல சந்தர்ப்பங்களில் நினைத்திருப்போம். அந்த காரணத்தினால் யாரும் அதை பெரும்பான்மையாக யோசிப்பதில்லை. ஆனால் நாங்கள் பிறப்பதும் தனிமையில்தான், இறப்பதும் தனிமையில்தான். பிறப்பு கூட சில வேளைகளில் இருவராக பிறக்கலாம், இரட்டையர்களாக பிறக்கலாம். ஆனால் இறப்பது யாருக்குமே சாத்தியமற்ற ஒன்று. எப்போதுமே இறப்பு தனிமையில் தான் நிகழும். அப்படி பிறப்பிலிருந்து இறப்பு வரை தனிமை நம்மோடு பயணித்து வருகின்றது. இருந்தாலும் யாரும் அதை பெரிதாக எடுக்காத காரணத்தினால் பெரிதாக தெரிவதில்லை. ஆனால் இந்த தலைப்பை வைத்து இன்றைய தினம் நாங்கள் பல்வேறுபட்ட வாழ்க்கையில் எங்கெங்கே தனிமை காணப்படுகிறது என்ற விடயங்களை எல்லாம் பார்க்க போகின்றோம். நிச்சயமாக தனிமை என்றது ஒரு மனிதனுக்கு அவசியம், தேவை. இருந்தாலும் கூட சில நேரங்களில் எங்களுக்கு தனிமையான சந்தர்ப்பங்களில் அதிகமானவர்களுடைய அன்புக்காக நாங்கள் ஏங்கி தவிப்போம். ஆகவே இந்த தனிமை என்கின்ற தலைப்பில் நாங்கள் பேசுகின்ற பொழுது தனிமை என்றது 3 விதமாக பிரிக்கப்படும். இல்லை என்றால் 3 வகையாக நாங்கள் கொள்ளலாம். ஒன்று நாங்கள் பிறரிடமிருந்து தனிமையாக இருப்பது, அதே போல பிறர் எங்களை தனிமைப்படுத்தி வைப்பது, அதே போல எங்களுக்காக தனிமை படைக்கப்பட்டது. குறிப்பாக அனாதைகள் என்று சொல்லுவார்கள். அதாவது தாய் தந்தை உறவுகள் நண்பர்கள் யாருமே இல்லை என்று சொல்வதற்குரிய அனாதைகளை 3வது வகையாக பிரிப்பார்கள். இப்படியாக தனிமை என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் 3 வகையாக பார்க்கலாம். தொடர்ந்தும் பார்க்க போகின்றோம். நிகழ்ச்சியோடு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் தனிமை தொடர்பான விடயங்களோடு நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே 1வது பகுதி இருக்கின்றது, சிந்திக்க சில நிமிடம் பகுதி. அதனைத் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். வாதத்தில் தோற்றவன் அவதூறை கையில் எடுக்கிறான். வாதத்தில் தோற்றவன் அவதூறை கையில் எடுக்கிறான். வாதத்தில் தோற்றவன் அவதூறை கையில் எடுக்கிறான் என்கின்ற சிந்திக்க சில நிமிடம் பகுதி எங்களுக்காக வந்திருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த நாங்கள் வாதங்கள் படுவோம், இல்லை என்றால் சண்டை சச்சரவுகள் பிடிப்போம். ஆகவே நாங்கள் யாருடனும் குதர்க்கத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அவதூறாக நாங்கள் அவனை இகழ்ந்து பேசுவதைத்தான் நாங்கள் ஆயுதமாக கையில் எடுக்கிறோம். நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று சொல்வதற்காக எதிரியை கூட நல்ல வார்த்தைகளால் தான் பேச வேண்டுமே தவிர அவதூறு சொல்லி அவனை பேசுவதோ இகழ்வதோ எங்களுக்கு சாலவும் சிறந்ததாக அமைய போவதில்லை. ஆகவே நாங்கள் வாதத்தில் தோற்றுவிட்டோம், இல்லை என்று சொல்லி சொன்னால் வாழ்க்கையில் தோற்றுவிட்டோம் என்று சொல்லி சொன்னால் அதற்கு நாங்கள் என்ன தீர்க்கமான முடிவு என்பதை தான் எடுக்க வேண்டுமே தவிர நாங்கள் மற்றவர்களை வீழ்த்தும் அளவிற்கோ அல்லது எங்களுடைய வாழ்க்கை பாழாகும் அளவிற்கோ நாங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது என்பது காலை வேளையிலே எங்களுக்காக அமைந்திருந்த சிந்திக்க சில நிமிட பகுதியாக இருக்கிறது. ராகவி, இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் கூட இந்த தனிமை தொடர்பாகத்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே தனிமை தொடர்பாக பேசுகின்ற பொழுது தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் தனிமை என்றது எல்லோருக்குமே மிக முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு சொல்லுங்க. கொரோனா நேரம்னால எல்லாரும் தனிமைப்படுத்தி, ஒருவேளை எங்களுக்கு சந்தர்ப்பம், எங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம், எங்களுக்கு கொரோனா இருக்கும், அப்படி ஏதாவது பயம் இருந்தால் கட்டாயமா நாங்கள் எங்களை தனிமைப்படுத்தி ஆக வேண்டும். காரணம், எங்களிடமிருந்து மற்றவர்களுக்கு, எங்களுடைய சொந்தக்காரர்கள், எங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள், எங்களுக்கு நேசமானவர்கள், பாசமானவர்கள், கட்டாயமாக அவர்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை. அவர்களுக்கு
கொடுக்கக்கூடாது இல்லையா? அதனால நாங்கள் எங்களையே தனிமைப்படுத்தி வாழ்வது சிறந்ததாக இருக்கும். எங்களுக்கு தேவை என்பதற்காக நாங்கள் சந்தோஷமாக இணைந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை ஒரு புறம் இருக்க, இப்பொழுது உறவுகள், நண்பர்கள், எங்களுடைய சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாம் தேவை என்பதற்காக நாங்கள் தனிமையில் வாழுகின்ற நிலைக்கு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். காரணம், உலகையே மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய COVID-19 என்று சொல்லப்படக்கூடிய கொரோனா தொற்றின் காரணமாக ஒவ்வொருவரும் தனிமைப்படுத்தலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே தனிமை என்றது எங்களுடைய வாழ்க்கையில் இப்போது இன்றைய நாளில் எந்த அளவிற்கு வந்து நிற்கின்றது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, தனிமை என்பது மனிதருக்கு கட்டாயமாக தேவை என்ற ஒன்றில் தான் வந்து நிற்கின்றது. முன்னைய காலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம், கூட்டு குடும்ப வாழ்க்கை தான் மிகச்சிறந்த வாழ்க்கை, தனியே இருப்பது என்பது மிகவும் சிறந்த வாழ்க்கையாக அமையாது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இப்போதைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனிமை என்றதுதான் எங்களுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாங்கள் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதி இருக்கின்றது. இறைவணக்கம் பகுதியில் முதலாவது பகுதி சைவ சிந்தனை பகுதி. அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். ஆழ்க தீயதெல்லாம் நாமுமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. கேபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சைவ சிந்தனையின் வாயிலாக இன்றைய தினமும் பிள்ளையார் கதையினுடைய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் உவகை எய்துகிறோம். பொன்றுடு மானிட புன்புறப் பெய்துதல் நன்றலகன்றே நடுக்கமுற்றுரைப்ப. அம்பிகை சொல்கிறாள், மானிடராக, சாதாரணமான மானுடராக இந்த பூமியிலே போய் பிறப்பது தெய்வ பெண்ணான எனக்கு நல்லது அல்ல. இது நன்றல என்று அம்பிகை நடுங்கி போய் சொல்கிறார். இதை கேட்ட சிவபெருமான் சொல்கிறார், இல்லை இல்லை, நீ அந்த அந்தணனுக்கு மகளாக போய் பிறந்து கொள். தக்க சமயம் வருகின்ற பொழுது நானே நேரிலே வந்து உன்னை ஆட்கொள்கிறேன். நீ அந்த அந்தணனுக்கு மகளாக இப்பொழுது போய் பிறந்து வளர்ந்து வா என்று விடை கொடுத்து அனுப்பி வைக்கிறார். இந்த வண்ணமே அம்பிகை மகளாக வந்து பிறக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே அறத்தின் வழி எங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்குமாக இருந்தால் எங்களுக்கு இல்லாத செல்வம் இல்லை. ஏனென்றால் நல்ல தர்ம வாழ்வாக வாழ்ந்து வருகின்ற ராசமா நகரிலே இருக்கின்ற அந்த அந்தணனுக்கும் மனைவிக்கும் இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த செல்வம் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த குழந்தை செல்வம் என்பது செல்வங்களுக்குள்ளே உயர்வான செல்வம். ஆனால் இந்த அந்தணனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் கிடைத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வம் இருக்கிறதே, எப்படிப்பட்ட செல்வம் என்று கேட்டால் இந்த உலகத்திலே வேறெவருக்கும் கிடைக்க முடியாத மிக அரிய செல்வம். அவர்களுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு உயர்வாக இருந்திருக்கிறது. கடவுளாலயமும் தடநலற் பள்ளியும் தாம்பர சமைத்து பொறுப்பெறசுகின்ற புதல்வரை தருக என்று இறைவனை வழிபட்டார்கள். ஆலயங்களை அமைக்கிறார்கள், பள்ளிகளை அமைக்கிறார்கள், பொய்கைகளை அமைக்கிறார்கள். இப்படி அறத்தின் வழி அவர்கள் வாழ்ந்து வருகின்ற அவர்களுடைய வாழ்க்கை நல்ல வண்ணம் அமைந்து அந்த அறத்தினுடைய விளைவு பாருங்கள். வேறு எவரும் இதுவரை பெற்றிராத செல்வமான ஒரு அருஞ்செல்வம். செல்வங்களுக்குள்ளே எல்லாம் உயர்ந்த செல்வமாக வந்து சேர்கிறது. கல்வி எங்களுக்கு கிடைக்கலாம், எங்களுக்கு காசு பணம் கிடைக்கலாம், வீரம் கிடைக்கலாம், இதர என்ன வசதிகள் கிடைக்கலாம், இவையெல்லாம் உயர்வுதான். இருந்தாலும் அவை எல்லாவற்றுக்கும் மேலான உயர்வு என்னவென்று கேட்டால் தெய்வமே குழந்தையாக வந்து பிறந்ததே. அந்த தெய்வத்திடத்திலே இல்லாததா இவையெல்லாம்? எல்லாவற்றையும் அருளி செய்கின்ற தெய்வம் தானே குழந்தையாக வந்து அவதரித்தது என்று கேட்டால் அதைவிட உயர்வு வேறு என்ன வேண்டும்? எனவே ராசகிரியிலே வாழ்ந்த அந்த அந்தணனுக்கும் மனைவிக்கும் மிக உயர்ந்த செல்வமாக அம்பிகை தானே உமையம்பிகை நேரிலே குழந்தையாக வந்து தோன்றுகிறார். இந்த குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. நல்ல வண்ணமாக அந்த குழந்தையை வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வளர்ந்து வருகின்ற அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பெற்றோர் முடிவு செய்கிறார்கள். அந்த காலத்திலே இளவயது திருமணங்கள் என்பவை அங்கீகரிக்கப்பட்டிருந்த காலம். இளவயதிலே தான் திருமணங்களை செய்து வைத்தார்கள். இன்றைக்கு அது சட்டத்துக்கு முரண். இன்றைக்காக இருந்தால் தூக்கி உள்ளே போட்டு விடுவார்கள் பெற்றோர்களை. ஆனால் அன்றைய காலத்திலே இளவயது திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன. எனவே அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அந்த குழந்தைக்கு திருமண பேச்சு நிகழ்த்துகிறார். திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று திருமண பேச்சு தொடங்குகிறது. வரனை தேடிக்கொண்டிருக்க இந்த சிறுமி சொல்கிறாள், உமையம்பிகை குழந்தையாக வந்து பிறந்து வளர்ந்து கொண்டிருப்பவள் சொல்கிறாள், நான் சாதாரணமான மானிட பெண் அல்ல. சாதாரணமான ஒரு மானிடனை நான் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை, நான் சிவபெருமானைத்தான் அடைய வேண்டும் என்று சொல்கிறார். வந்து பிறந்திருக்கின்ற குழந்தை உமையம்பிகை என்பது இந்த பெற்றோருக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது. நாங்களாக இருந்தால் என்ன நினைப்போம்? ஒரு சிறுமி சிவபெருமானை அடைய வேண்டும் என்று சொன்னால் இது சாத்தியமாக என்று நினைப்போம் அல்லவா? என்னதான் பக்தி இருந்தாலும், எப்படித்தான் வழிபட்டாலும், எங்குதான் கோயிலுக்கு போனாலும், என்னதான் செய்தாலும் சிவபெருமானை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்வது என்பது நடக்கக்கூடிய காரியமா? இது யதார்த்தத்துக்கு முரணானதல்லவா என்றுதானே நாங்கள் சிந்திப்போம்.
அப்படித்தான் எல்லோரும் சிந்தித்தார். அப்படி சிந்தித்தவர்கள் சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வது என்பது நடவாத காரியம், நீ வேறொருவரனை பார்த்துக்கொள் என்று எவ்வளவோ புத்திமதிகளை சொல்லி பார்த்தார்கள். அவள் எதையும் கேட்பதாக இல்லை அந்த சிறுமி. எப்பொழுதும் பாருங்கள், இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கம் இருக்கிறதே, இறைவனை உணர வேண்டும், வழிபாட்டினை ஆற்ற வேண்டும், நல்ல சமய ஒழுகலாறுகளை கடைப்பிடித்து வாழ வேண்டும், இந்த வாழ்க்கையினுடைய இலக்கை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது சிறுவயதிலே இருந்தே நாங்கள் சமயத்தோடு வாழுகின்ற வாழ்க்கையை பழக்கிக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய நாமத்தை ஓதி இறைவனை உணர்ந்து வழிபடுகின்ற அந்த வழிபாடு முறையை நாங்கள் சிறுவயதிலிருந்தே கைக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு சில பேர் நினைக்கிறார்கள், எங்களுடைய வாழ்க்கை என்பது, எங்களுடைய சமயம் என்பது ஏதோ கிளடுகளுக்குத்தான், 60-70 கடந்த பிறகு பேரப்பிள்ளையை கண்ட பிறகு கும்பிட்டால் போதுமானது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல பேர். அப்படி அல்ல. இளவயதிலே இருந்தே நாங்கள் இறைவனை வழிபாடற்ற பழகிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை என்பது முழுமை பெறுகிறது. எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நிறைவானதாக செம்மையானதாக ஆக்குவதற்கு இளவயதிலே இருந்தே வழிபாட்டை ஆரம்பிக்க வேண்டும் என்று உமையம்பிகை தான் குழந்தையாக பிறந்திருக்கின்ற பொழுதே, சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுதே சிவபெருமானை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தை வெளிப்படுத்துகிறாள் என்கின்ற செய்தியை கூறி தொடர்ந்து நடந்த விடயங்களை நாளைய தினத்திலே சிந்திக்கலாம் என்று கூறி இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் நல்ல வண்ணம் அமைய எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வணக்கம். சைவ சிந்தனை பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். நல்ல கருத்தை கூறியிருந்தார்கள். அதாவது சிறு வயதிலிருந்தே நாம் நமது சமயம் சார்ந்து ஒழுக வேண்டும், இறைவனை அடைவதற்கு எவ்வாறான அர்ப்பணிப்பான செயல்களையும் எவ்வாறான ஒழுக்க நெறியில் வாழ வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தது. நிச்சயமாக நீங்கள் கட்டாயமாக அதன் மூலம் பயன்பெற்றிருப்பீர்கள் என்று கூறி அடுத்ததாக நிகழ்ச்சியில் இறைவணக்கம் பகுதியில் கிறிஸ்தவ சிந்தனை பகுதியோடு இணைந்திருக்கலாம். அன்பானவர்களே, கேபிட்டல் தொலைக்காட்சி நிறை வணக்கம் நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நம்முடைய சிறிய நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட விடயம் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பவர். இந்த சிந்தனைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நாம் வெற்றிகரமாக இந்த வருஷத்தை ஆரம்பித்து ஒரு மாதத்தை கடந்து அடுத்தடுத்த மாதங்களுக்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு தேவை. அவர் வலுவாதபடி நம்மை காத்து நடத்துவார். நம்முடைய பிரச்சனைகள், நாம் எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கின்றார். பரிசுத்த வேதாகம காலத்திலே வாழ்ந்த 2 கதாபாத்திரங்களை குறித்து நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். ஈசாக்கு என்று சொல்லி முற்பிதாக்களில் ஒருவரான இந்த ஈசாக்கை ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இந்த முற்பிதாவான ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் தெய்வமாக இருக்கின்றார். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை. அவ்வாறு ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்றார், 1000 மடங்கு நம்மை ஆசீர்வதிப்பதாக. இவ்வாறு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் விசுவாசித்து சுதந்திரித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வியாபாரத்தை ஆரம்பிக்க முற்பட்ட பொழுது ஒரு குறிப்பிட்ட மனிதன், அவர் ஒரு தேவ ஊழியரை அழைத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடும் அந்த தேவ ஊழியருடைய அந்த ஜெபத்தோடும் தன்னுடைய அந்த வியாபாரத்தை ஆரம்பித்தார். அந்த வியாபாரம் சில காலங்களிலே ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி அங்கே முன்னெடுக்கப்பட்டது. இதற்கு காரணம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த வியாபாரத்தில் இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த தேவ ஊழியரும் மனதார அவர் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே
இந்த ஆரம்பிக்கப்படுகிற இந்த வியாபாரத்தை 1000 மடங்கு ஆசீர்வதியும் என்று சொல்லி அந்த வியாபாரத்தை ஆசீர்வதித்து ஜெபித்தார். அந்த ஜெபத்தின் நிமித்தம் ஆண்டவர் அந்த வியாபாரத்தை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, அந்த குறிப்பிட்ட வியாபாரத்தை ஆரம்பித்த அந்த சகோதரன் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். என்ன தீர்மானம் தெரியுமா? இந்த வியாபாரத்திலே ஒரு பங்காளராக நான் இயேசுவை அழைத்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி தீர்மானித்தார். இன்றைக்கு பங்காளிகளாக சேர்ந்து வியாபாரிகளை செய்வார்கள். அதுபோல இவர் இயேசுவை தன்னுடைய வியாபாரத்தின் பங்காளியாக அழைத்து ஒரு தீர்மானத்தை எடுத்தார். தன்னுடைய வியாபாரத்தில் வருகின்ற வருமானத்திலே 51% இயேசுவுக்காக அவருடைய சேவைக்காக கொடுப்பேன் என்று சொல்லி தீர்மானித்தார். அந்த தீர்மானத்தை அவர் மாற்றவில்லை. அந்த தீர்மானத்தை அப்படியே கடைபிடித்தார். தன்னுடைய வியாபாரத்தில் 49% தனக்கு எடுத்துக்கொண்டு 51% இறைப்பணிக்காக கடவுளுடைய சேவைக்காக கொடுத்தார். எனவே அந்த வியாபாரம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்புள்ள வியாபாரமாக மாற்றப்பட்டது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், 1000 மடங்கு ஆசீர்வதிப்பதாக. நாமும் நம்முடைய தொழிலே நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காரணரான ஆண்டவருக்கு பிரதான இடத்தை கொடுத்து அவருக்கு கொடுத்து ஏழை எளியவர்களை நினைவு கூர்ந்து திக்கற்றவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக இறைபணிகளுக்காக நம்முடைய வருமானத்திலே கடவுளுக்கு அள்ளி கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து நம்முடைய வியாபாரத்தை வர்த்திக்க பண்ணுவார். நாங்கள் அதை கடைபிடிப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தொழில்களை ஆரம்பித்து தொழில்கள் முடங்கி இனி என்ன செய்வதென்று தடுமாறிக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வியாபாரத்திலே இன்றைக்கு நீர் சொன்ன வார்த்தை அப்படியே அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு 1000 மடங்கு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். எனவே இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தையின் அறிவுறுத்தலுக்கு செவிமடுத்து அதற்கேற்ற பிரகாரம் உம்மை கனப்படுத்தி உம்மை தங்களுடைய தொழிலை நிர்வகித்து நடத்துவதற்கு ஆற்றலை தந்து நீர் வழிகாட்டியாக இருக்க உமக்கு பிரதான இடத்தை கொடுத்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக கிறிஸ்தவ சிந்தனை பகுதியினை நாங்கள் பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த மாதம் என்று சொன்னாலே எல்லோருக்கும் தெரியும், 25ஆம் தேதி என்றால் கிறிஸ்மஸ் பண்டிகை எல்லாம் கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருப்பார்கள். ஆகவே அப்படியே வீட்டில் நிறைய செலிப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே செய்து கொண்டிருப்பார்கள். அதாவது பலகாரங்கள் சுடுவதாக இருந்தாலும் சரி, புத்தாடைகள் எடுப்பதாக இருந்தாலும் சரி, இப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கின்ற பொழுது இப்பொழுது எல்லோருமே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த கொரோனாவினுடைய கோர தாண்டவத்தால் எல்லாருமே தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் வீடுகளில் இருப்பவர்கள் சேர்ந்து கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது என்பதும் சொல்ல முடியாது. ஏனென்று சொல்லி சொன்னால் வீடுகளிலே இந்த கோலாகல கொண்டாட்டங்கள் இந்த முறையெல்லாம் களை கட்டாது அப்படின்னு நினைக்கின்றேன் ராகவி. ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த கொண்டாட்டங்களுக்கெல்லாம் இப்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் குடும்பமாக இருந்து கொண்டாடுவதற்கோ அல்லது குடும்பமாக இருந்து வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கோ இப்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் இந்த கோர தாண்டவம் ஆடுகின்ற கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தின் காரணமாக இப்படியான கொண்டாட்டங்கள் எல்லாம் இப்பொழுது தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம். குறிப்பாக தனிமை என்றது எங்களுடைய மனித வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்பதை சில தருணங்கள் எங்களுக்கு உணர்த்தி செல்கிறது. ஆகவே தொடர்ந்தும் நாங்கள் தனிமை தொடர்பாக நிறைய விடயங்களை வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் பேசலாம். அதற்கிடையில் உங்களுடைய 12 ராசிகளுக்குமான பலன்கள் எவ்வாறு அமையப் போகின்றது இன்றைய தினத்தில் என்று சொல்லி 12 ராசிகளுக்குமான பலன்கள் வர காத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாளிதழ்கள் ஒரு பார்வையோடும் இணைந்திருக்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயிலியம், ராசி கடகம். இன்றைய சுப நேரம் காலை 9:17 முதல் 10:47 வரை. ராகு காலம் பிற்பகல் 4:47 முதல் 6:17 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேடராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் இதுவரை
காணாத ஒரு சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. அதனை நடைமுறைப்படுத்தி நல்ல நாளாக பரிணமிக்க செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பும் கடமையும் உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே நற்கர்மங்களை நன்மை தரும் காரியங்களை நீங்கள் இன்றைய நாளிலே கைக்கொள்ளுங்கள். நேர்மையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான வெற்றியை தரும் நன்னாளாக விடிந்திருக்கின்றது. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும். உங்களுடைய கர்மங்கள் இலகுவாக ஈடேறக்கூடிய வாய்ப்புள்ள நாளாகும். உங்களுடைய துறைகள் எதுவாக இருந்தாலும் சரி, வியாபாரம், கல்வி, உத்தியோகம், விளையாட்டுத்துறை, கலைத்துறை, எந்த துறையிலே நீங்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக அனுகூலமான நாளாகும். உங்களுடைய கர்மங்களை நீங்கள் எண்ணியவாறே எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். இடபராசி அன்பர்களே, புதிய புதிய முயற்சியில் நீங்கள் ஈடுபட நினைப்பீர்கள். புதிய திட்டங்களுக்கு நீங்கள் அடித்தளம் போட விரும்புவீர்கள். செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அது அனுகூலமாகவே வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நாளாக இருக்கின்றது. உங்களுடைய திட்டமிடல் அதிக லாபத்தை தரக்கூடியதாக அமையும். அது உங்கள் செயலாக்கத்தை பொறுத்துத்தான் அது தீர்மானிக்கப்படும். நல்ல வழியிலே சிக்கனமாக செலவை குறைத்து உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்குரிய வேலை திட்டத்தை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக அவை உங்களுக்கு சிறப்பான வெற்றி தரும். வியாபாரத்தில் அதிக முன்னேற்றம் தரும். மற்றும் ஏனைய துறைகளில் நீங்கள் பரிணமிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தேவையற்ற விடயங்களை நீங்கள் ஒதுக்கி வைத்து விடுங்கள். தேவையற்ற நண்பர்களுடைய கெட்ட சகவாசங்களை நீங்கள் நிராகரித்து விடுங்கள். இன்றைய நாளிலே மிக அவதானமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இல்லையேல் சட்ட சிக்கலுக்கும் நீங்கள் உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். ஆகவே இன்றைய நாள் மிக கவனமாக நீங்கள் நகர்த்த வேண்டிய நாளாக உள்ளது. உங்களுடைய கர்மங்கள் பெரிய அளவில் வெற்றி தராவிட்டாலும் உங்களுக்கு நிறைவு காணக்கூடிய அளவுக்கு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய அந்த தன்மையை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாள் நல்லவையாக இருந்தாலோ கூடாதவையாக இருந்தாலோ நற்கர்மங்கள் செய்ய முனையும் போது அவை எங்களுக்கு நன்மையாகவே முடியும். கடகராசி அன்பர்களே, உற்சாகமும் மன உறுதியும் நிறைந்த நீங்கள் இன்றைய நாளிலே உற்சாகமாக செயல்பட போகின்றீர்கள். அதிவேகமாகவும் ஆர்வமாக உங்களுடைய தொழில் முயற்சியிலே நீங்கள் ஈடுபட போகின்றீர்கள். புதிய புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அதனால் நிறைந்த பண லாபமும் வெற்றியும் உங்களை தேடி வரப்போகின்றது. ஆகவே அனைவரையும் அனுசரித்து அன்புடன் அரவணைத்து செல்லும் நீங்கள் அவைகளை தொடர்ந்து செய்து அவர்களையும் உங்களுடைய பங்காளிகளாக்கி உங்களுடைய சந்தோஷத்தில் அவர்களும் பகிர்ந்து கொண்டு நிச்சயமாக எல்லோருமே மேலே உயரக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நன்னாளாக விடிந்திருக்கின்றது. சிம்மராசி அன்பர்களே, சாதிக்கக்கூடியவர் நீங்கள். சாதிக்க வேண்டியவை நிறைய இருக்கின்றன. உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்தை கண்ணாக கொண்டு நீங்கள் செயல்பட போகின்றீர்கள். அதிலே நீங்கள் மிகுந்த வெற்றியை ஈட்டப் போகின்றீர்கள். அதிகமான பண லாபத்தை பெறப்போகின்றீர்கள். உங்களுடைய செயற்பாட்டினுடைய வீரியத்தன்மையும் அதனுடைய குணாம்சமும் எப்படி இருக்குமோ அப்படியே உங்களுடைய லாபமும் வெற்றியும் அதிக லாபமும் தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகவே இன்றைய நாள் ஒரு நன்னாளாக விடிந்திருக்கின்றது. இந்த நன்னாளை ஒரு பொன்னான நாளாக நீங்கள் மதித்து நிச்சயமாக நேர்மையான வழியிலே சம்பாதித்து உங்களுடைய நல்லுறவுகளை நிறைவுபடுத்தி அவர்களை பூரண சந்தோஷத்தில் மிதக்க விட்டு நீங்களும் நல்ல சந்தோஷமாக இருக்க உங்களுடைய இந்த நாள் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் தூர இடங்களில் சென்று தங்கி அங்கிருந்து கொண்டு உங்களுடைய செயல் வடிவத்தை உருவாக்கப் போகின்றீர்கள். உங்களுடைய செயற்பாடு ஆரம்பிக்கப் போகின்றது. உங்களுடைய வேலை திட்டங்கள் வலுவுள்ளதாகவும் திடமானதாகவும் இருக்கும். அவைகளை ஈடேற்றுவதில் நீங்கள் அதீத அக்கறையுடன் செயல்பட போகின்றீர்கள். கடினமாக உழைக்கப் போகின்றீர்கள். உங்களுடைய வெற்றி மிக அதீதமான நெற்பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதிக பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய போகின்ற கர்மங்களின் வீரியத்தன்மையை பொறுத்தே இன்றைய நாள் தீர்மானிக்கப்படுகின்றது. நற்கர்மங்களை செய்யுங்கள். தீய கர்மங்களை எண்ணி பார்க்காதீர்கள். அவைகளை செய்ய முற்படாதீர்கள். அதனால் தீங்கியை தவிர நன்மை எதுவும் உண்டாக போவதில்லை
எங்களுடைய குடும்பத்தாருடைய நல்ல உறவுகளுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் அதீத பங்காளியாக இருக்கின்றீர்கள். அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணப்பாடு உங்களுக்கு நிறைய இருக்கும். ஆகவே அதற்குரிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுடைய செயல் வடிவையும் ஆக்கத்திறனையும் இன்றைய நாளிலே நீங்கள் காட்டுங்கள். அவை உங்களுக்கு அதீத அமோக வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தூரதேசத்திலிருந்து உங்களுக்கு அனுகூலமான நல்ல செய்திகள் வந்தடையப் போகின்றன. சில வேளைகளில் பண உதவிகள் வந்து சேரப்போகின்றன. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாக இருக்கின்றது. நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள் உங்களோடு ஒட்டி கொண்டு உங்களுடைய திட்டங்களுக்கு உதவியாக முன்னேற்றகரமாக அமைவதற்கு அவர்களுடைய உந்துதலும் அவர்களுடைய உதவியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகின்றன. தடைபட்டு போன திருமணங்களாக இருந்தாலும் சரி, வேறு விடயங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இன்றைய நாளிலே அவைகள் நிறைவேறக்கூடிய சாத்வீகமான ஒரு தலையெடுப்பு இன்றைய நாளிலே இருக்கும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகும். அதனை சரியாக பயன்படுத்தி சந்தோஷத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதிக லாபத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய உடல் வலுவிலே நீங்கள் அதிக கவனம் எடுக்க வேண்டும். சில வேளைகள் உங்களுடைய உடலின் உறுதிநிலை தளரலாம், மனநிலை விரக்தி நிலைக்கு தள்ளப்படலாம். ஆனால் உங்களுடைய திட்டமிட்ட பயணம், உங்களுடைய திட்டமிட்ட தொழில் வேகம் அப்படியே இருக்கும். ஆகவே நீங்கள் இவைகளை ஒரு சாதாரணமாக எண்ணி அவைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுடைய கர்மத்திலே நீங்கள் கவனமாக ஸ்திரமாக நின்று அதனை செயல் வடிவமாக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்போடு செய்யுங்கள். அந்த பொறுப்பு உங்களை நிச்சயமாக ஒரு உயர்வு நிலைக்கு கொண்டு வரும். தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்தடையும். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகும். உற்றார் உறவினர் கொண்டாடி குதூகலித்து மங்களகரமான நிகழ்வுகள் நடப்பதற்குரிய வாய்ப்புகள், வசதிகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆன்மீக ரீதியான வளர்ச்சியும் உண்டு. இன்றைய நாளிலே பொதுக்கர்மங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய தன்மைகள் உண்டு. அந்த வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. அதிகமான பணப்புழக்கம் ஏற்படும். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை, நற்கர்மங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய உண்டு. ஆகவே இதனை மனதில் கொண்டு செயல்படுங்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நிறைய நண்பர்கள் உங்களை சேர்வார்கள். ஆனால் அவைகளால் நீங்கள் நெருக்கடிக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். சிலர் பண உதவி கேட்டும் வருவார்கள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் சில நெருக்கடிகள், துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய கருமங்களில் நீங்கள் தாமதமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவை தடைபட்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். அதை நிறைவு பெற முடிக்க முடியாமல் நீங்கள் தத்தளிக்கலாம். இவைகளை அடித்தளமாக இன்றைய நாளில் எண்ணி நீங்கள் செயல்படுவீர்களானால் நீங்கள் நடத்தப் போகின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, அதிலே ஒரு நிறைவை காணக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே அதிக லாபம் தரும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு மலர்ந்திருக்கின்ற அதே நேரத்திலே கடினமான உழைப்பும் கடினமான உடல் வலியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் உறுப்புகளில் வலிகள் ஏற்படலாம், இயலாமை தென்படலாம். ஆனால் அவைகளை ஓர் அளவிலே நீங்கள் கவனித்து கொண்டு உங்களுடைய முயற்சியிலே நீங்கள் ஈடுபட வேண்டும். இல்லையேல் அவைகள் உங்களுக்கு பாரதூரமான தாக்கங்களை கூட தரலாம். ஆனால் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய ஈடுபாடும் உங்களை மிக உயரத்தில் இட்டுச் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிக பண லாபம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதிகமாக நீங்கள் மற்றவர்களுடன் அவைகளை பகிர்ந்து அவர்களையும் மகிழ்வுபடுத்தி நீங்களும் மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆகவே இன்றைய நாளை நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை நிறுத்தி செயல்படுங்கள். அவை அனுகூலமாகவே இருக்கும். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சில இழப்புகள் உங்களுக்கு நேரலாம். பொருளாதார இழப்பு, நட்பு ரீதியான இழப்பு, இவைகள் பற்றுதல் பாசத்துக்குரிய இழப்புகள் ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதனை மிகுந்த சிரத்தையோடும் நல்ல சிந்தனையோடும் நீங்கள் செயல்படுத்த முற்படுவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். துன்பத்தை கண்டு துவண்டு விடாதீர்கள். நீங்கள் துவளப் போகின்றவரும் அல்ல.
அப்படியான ஒரு உறுதியான மனநிலை உங்களுக்கு வேண்டும். அப்படியானால் தான் வாழ்க்கையிலே நாங்கள் உயரத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லையேல் தாழ்ந்து தரமிழந்து தவிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். ஆகவே எங்களுடைய எண்ணங்களுடைய தன்மையும் தான் நிச்சயமாக எங்களை உயர்வில் கொண்டு போய் நிறுத்தும். நிச்சயமாக இன்றைய நாள் சிக்கல்கள் நிறைந்த நாளாக இருந்தாலும் அது உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். மீண்டும் உங்களுடைய தனிப்பலனை ஒரு சோதரரை அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். இணைந்திருக்கிறோம். வணக்கம் கேபிட்டலோடு இன்றைய தலைப்பாக அமைந்திருக்கின்றது தனிமை. தனிமை பற்றி நிறைய விடயங்கள் பேச போகின்றோம், பேசிக்கொண்டிருக்கின்றோம். தயான், நிச்சயமா சொல்லுங்க. நீங்கள் அப்படி கூறியிருந்தது போல தனிமை என்பது உங்கள் வீட்டில் அதிகமாக இருப்பதாக கூறினீர்களே. நிச்சயமா தனிமை என்றது ராகவி கொடுமையான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு தனிமை என்றது ஒரு விரக்தி அல்லது அவங்களுக்கு தனிமை என்றது ஒரு விரும்பத்தகாத ஒன்றாக இருந்தாலும் நிறைய பேருக்கு தனிமையில் இருக்கிறது சந்தோஷம். நிறைய பேர் தனிமையை விரும்பி போவார்கள். உங்களோட வீட்டிலையும் கூட நிறைய விஷயங்கள்ல உங்களை தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உண்மையா? அப்படியெல்லாம் உண்மை இல்லை, அதெல்லாம் வதந்தியாக இருக்கலாம். நிறைய விஷயங்கள்ல தனிமைப்படுத்தியிருப்பாங்க. நிறைய நீங்க ஆபீஸ்லயே நிறைய சாப்பிடுவீங்க இல்லையா? மற்ற உணவுகளையே ராகவி பறிச்சு உண்ணுவாங்க. அப்படியான ராகவிக்கு வீட்டில் எப்படி எல்லாம் தனிமைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தா, ஆனால் இப்போ நேர்களுக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறா. பரவாயில்லை, இருந்தாலும் கூட தனிமை என்றது எங்களுக்கு ஒரு கொடுமையான விஷயமாகத்தான் இருக்கிறது. காரணம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கணவன் மனைவியை ஒரு இடத்துல விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக செல்வார். ஆகவே வேலைக்கு செல்கின்ற பொழுது குடும்பத்தை தனிமைப்படுத்தி விட்டுறார்களே அல்லது குடும்பத்தை தனியே விட்டு நான் இங்கே அவதிப்படுகிறேனே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்ணீர் வடித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பாங்க. இப்படியானவங்களுக்கு தான் தனிமை என்ற விஷயம் கொடுமையாக இருக்கும். ஏனென்றால் தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய குடும்பம், தங்களுடைய உற்றார் உறவினர், நண்பர்கள், அதே போன்று கட்டிய அன்பு மனைவியை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் வெளிநாட்டிலே சென்று உழைப்பதற்காக செல்கின்ற பொழுது அங்கே அதிகமாக தனிமை தீ அவர்களை வதைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் நிறைய இடங்களில் பார்த்திருப்போம். அதே போல இந்த நண்பர் வட்டம் என்று சொல்லப்படக்கூடிய நண்பர் வட்டங்களில் நிறைய பேர் தனிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதாவது சில விஷயங்கள்ல ஒவ்வாமை காரணம் அல்ல, சில விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு தராத நண்பர்களை வெகு தூரமா தனிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஏனென்று சொல்லி சொன்னால், நிறைய பேர் இப்பொழுது சாதாரணமாக ராகவி பார்க்கின்றோம். இந்த தற்கால கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நண்பர்களோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் எப்படியும் மதுபோதைக்கு அடிமையானவர்களாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் சூதாட்டங்கள் களியாட்டங்களில் இணைந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய நண்பர்கள் விரும்புவார்கள். ஆனால் இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு சிலருக்கு இந்த இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இதில் எல்லாம் ஈடுபட மாட்டாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு தனித்துவ பாதை இருக்கு. நண்பர்களாக இருந்தாலும் அவர்கள் இப்படியான தீய பழக்கங்களுக்கு செல்ல மாட்டார்கள். ஆகவே இப்படியான தீய பழக்கங்களுக்கு அடிமையாகாதவர்கள் மீது சில பேர் கோபத்தில் அவங்கள ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நீங்க எல்லாம் எங்களுக்கு செட் ஆக மாட்டேன், நீங்க எல்லாம் எங்க டீமுக்கு சரி வர மாட்டேன். கட்டாயமாக அதே போல சில பேர் தாங்களாகவே ஒதுங்கிக் கொள்வார்கள். காரணம் எங்களுக்கு அது பொருந்தாது, எங்களுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற காரணத்தால் தாங்களாகவே தங்களை நண்பர்கள் வட்டாரத்திலிருந்தும் நண்பர்களுடைய செயற்பாடுகளிலிருந்தும் தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். இந்த தனிமையானது ஒரு சாதகமான தனிமையாக காணப்படுகின்றது. அதிலே வேறு சில தனிமைகள் இருக்கிறது. அதாவது கூட்டமாக இருந்து பேசிக்கொண்டிருக்கும் போது ஒருவர் சில பேர் கோபப்படுவதோ அல்லது சில பேர் மீது வன்முறையான சொற்களை வீசுவதனாலோ அவரை பொதுவாக தனிமைப்படுத்துவது கூடும். ஆனால் கட்டாயமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நண்பர் வட்டாரம் என்பது எங்களுடைய 5 விரல்களும் சமம் இல்லை அல்லவா? அதே போலவே நண்பர் வட்டாரத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது அவரை தனிமைப்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, சமாளிக்க தெரிந்திருந்தாலே போதும் இல்லையா? காதல் என்றதும் தனிமைப்படுத்தலுக்குள்ள ஒரு விஷயமா வரும். கட்டாயமாக டயான் இந்த விடயத்தை பற்றி பேச வேண்டும் என்று அதிகமாக ஆர்வம். நிச்சயமாக. அதாவது இந்த காதலிக்கிறவங்க நிறைய பேர் தனியே இருப்பாங்க.
சொல்லுவாங்க. ஏன்னு அப்படி சொல்ல சொன்னால் அந்த சில வேளை வந்து அதாவது காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில வந்து ஒரு புரிந்துணர்வு இல்லாத தன்மை, விட்டு கொடுப்பு இல்லாத தன்மை, அன்பு இல்லாத தன்மை, இப்படியான காரணங்களால் வந்து அவர்களுக்கு பிரிவு நிலை ஏற்படும். இந்த பிரிவினால வந்து நிறைய பேர் விரக்தியில வந்து தற்கொலை முயற்சிகளுக்கெல்லாம் போவாங்க. நிறைய பேர் வந்து கையில வந்து விஷக்குப்பிகளோடும் கையில வந்து தூக்கு கயிறுகளோடும் திரிவதற்கு இந்த தனிமை தான் ஒரு காரணமாக இருக்கும். தனிமை என்றது அவர்களுக்கு இடையிலான ஒரு பிரிவைத்தான் சொல்லலாம். ஆகவே அந்த 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் என்று சொல்லி நிறைய வருடங்கள்ல வந்து அவர்கள் வந்து காதலித்து அவர்கள் இடையில வந்து பிரிகின்ற தருணத்தில் வந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வலியின் காரணமாக அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். ஆகவே தனியே இருந்து விட போகின்றோமே, என்னுடைய காதலி பிரிந்து விட்டான், காதலி பிரிந்து விட்டால், உறவினர்கள் எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கவலையில வந்து நிறைய பேர் விஷக்குப்பிகளோடும் தூக்கு கயிறுகளோடும் தெரிவதை நாங்கள் ஆங்காங்கே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பத்திரிகைகள் வாயிலாக கூட செய்திகளில் நாங்கள் அடிக்கடி அறியக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது. காதலி கிடைக்காத ஆவேசத்தில் அல்லது காதலனை கைப்பற்ற முடியாத ஆவேசத்தில் வந்து தற்கொலை முயற்சிக்கு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி காதல் வாழ்க்கையிலும் வந்து தனிமை என்றது ஒரு நரக வேதனையாக இருக்கிறது. காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம் நரக சுகம் அல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி கூட இருக்கிறது. ஆகவே இப்படியாகத்தான் தனிமை என்ற ஒரு விஷயம் எங்களுடைய வாழ்க்கையின் பல்வேறுபட்ட காலகட்டங்களில் எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது அல்லது எவ்வளவு பாரதூரமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அன்றாடம் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய நகர்வுகளின் மூலமாகவும் கற்றுக்கொண்ட பாடங்களாக அல்லது கற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். ராகவே கட்டாயமாக டயான், அது மட்டுமில்லை, நீங்கள் காதல் பற்றி கூறியிருந்தீர்கள், காதலுடைய தனிமையை பற்றி. காதலில் சாதகமான தனிமைகளும் இருக்கின்றது. அதாவது எங்களுடைய பெற்றோர்கள் சம்மதிக்காத போது அதற்காக நாங்கள் காத்திருப்பது, அதுவும் ஒரு தனிமையில் எங்களை நாங்களே பிரித்து கொண்டு காத்திருப்பது தனிமையை சாதகமான தனிமையாக அமையும். அடுத்ததாக வந்து காதல் மட்டுமென்று கூறிவிட முடியாது, நண்பர்களாக சரி பெற்றோர்களாக சரி குறிப்பிட்ட நேரங்களில் தனிமை தேவைப்படும் போது காதல் உறவு மட்டுமல்ல எந்த உறவாக இருந்தாலும் அந்த தனிமையை எங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். நாங்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சிலர் மூலமாகவும் எங்களுக்கு தனிமை வழங்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. இயற்கையாலும் கூட வழங்கப்படலாம். காரணம் சில குழந்தைகள் பிறப்பார்கள் ஒரு பிள்ளையாக வீட்டுக்கு. அந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு தனிமை கட்டாயமாக இருக்கும். நான் படித்த ஆசிரியர் ஒரு முறை என்னிடம் கேட்டார், உங்களோட வீட்டில் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் 3 பேர். என்னுடைய நண்பி தோழி வந்து சொல்லியிருந்தார், அவர் வந்து ஒரு பிள்ளை வீட்டுக்கு. அப்ப அவர் சொன்னார், நீ வந்து போன ஜென்மத்தில் ஏதோ பாவம் செய்திருக்கிறாய், காரணம் தனிமையாக பிறந்திருக்கிறாய் என்று கூறியிருந்தார்கள். அதாவது தனிமையான பிள்ளையாக பிறக்கும் போது கட்டாயமாக அவர்கள் கவலைப்படுவார்கள். என்னோடு விளையாடுவதற்கு ஒருவர் இல்லையே, என்னுடைய மனபாரங்களை நான் பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லையே என்றவாறு அவர்களுக்குள் பல்வேறான தவிப்புகள் அந்த தனிமையின் மூலமாக காணப்படும் இல்லையா? நிச்சயமாக இப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த பாரதியாருடைய பாடலையும் நாங்கள் சொல்லி ராகவி நிச்சயமாக பாரதியார் கூட ஒரு வரிகள் மூலமாக சொல்லியிருக்கின்றார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. அதாவது கூடி விளையாடு, உன்னுடைய நண்பர்களோடு கூடி விளையாடு, ஆனால் ஒரு குழந்தையை மட்டும் என்றும் தனித்து ஒரு புறமாக வைத்து விடாது என்று கூறுவார். அதன் மூலம் அவர் சொல்வதாவது, என்றுமே ஒருவரை நாங்கள் எந்த சூழ்நிலையிலுமே தனித்து வைத்து விடக்கூடாது. காரணம் அன்றே பாரதியார் கூறியிருக்கின்றார், அவருடைய மனநிலை, அவருடைய உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அதன் மூலம் கூடக்கூடும், அவருடைய மனம் தாக்கமடையக்கூடும். இதன் மூலமாக பாரதியார் தெளிவாக கூறியிருக்கிறார், ஒரு நாளும் ஒருவரை நாங்கள் தனிமைப்படுத்தக்கூடாது. நிச்சயமாக அதே போன்ற இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. 3 விஷயங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு விஷயம் கட்டாயமாக அதையும் சொல்ல வேண்டும். குறிப்பாக என்ன விஷயம் அப்படி என்றால் பசித்திரு, விழித்திரு, தனித்திரு அப்படின்னு சொல்லி. ஆகவே இந்த தனித்திரு என்ற ஒரு விஷயமும் இதில் உள்ளடக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் எந்த நேரமும் பசியாக இருக்க வேண்டும். பசி என்பது வெறுமனே நாங்கள் சாப்பிடுவதற்கான பசியை இங்கே குறிப்பது அல்ல. நாங்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு தீரா வேட்கையோடு தீரா தாகத்தோடு தேடல் பசி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது பசித்திருவிற்கு அர்த்தமாக இருக்கிறது. அதே போன்று விழித்திரு என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் எப்பொழுதுமே வந்து நித்திரை கொள்ளாமல் எல்லாம் விழித்திருப்பதல்ல, நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும், எந்த வித சூழ்நிலைகளிலும் நாங்கள் முகம் கொடுக்கக்கூடியவாறு. அதே போன்று தனித்திரு, எப்பொழுதுமே வந்து நாங்கள் தீய சக்திகளிடமிருந்து அல்லது எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் இருந்து நாங்கள் தனித்திருக்க வேண்டும், தனித்திருக்க பழக வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தனித்துவமானவர்கள் என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதி இன்றைய நாளில் பகுதி காத்திருக்கிறது. அதனை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு அணிந்து கொள்ளலாம்.
1917ஆம் ஆண்டின் இதே நாளில் ரஷ்யாவிடம் இருந்து பிரிவதாக பின்லாந்து சுதந்திர பிரகடனம் செய்தது. 1992ஆம் ஆண்டின் இதே நாளில் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அயோத்தி நகரில் 16ஆம் நூற்றாண்டு கால பாபர் மசூதி இந்து கடும்போக்குவாதிகளால் இடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்த வன்முறைகளில் சுமார் 2000 பேர் பலியாகினர். 1997ஆம் ஆண்டின் இதே நாளில் ரஷ்யாவின் ஆண்டனோவ் சரக்கு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. 67 பேர் பலியாகினர். 1998ஆம் ஆண்டின் இதே நாளில் வெனிசுலாவில் கியூகோ சாவேஸ் ஜனாதிபதியாக தெரிவானார். அமெரிக்க வேதியியலாளரும் பொறியியலாளருமான சார்லஸ் மார்டின் ஹால் 1863ஆம் ஆண்டில் இதே நாளில் பிறந்தார். தென்னிந்திய திரைப்பட நடிகை சாவித்ரி 1935ஆம் ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். இந்திய துடுப்பாட்ட வீரர் ரவீந்திர சிங் அனிருத் சிங் ஜடேஜா 1988ஆம் ஆண்டில் இதே நாளில் பிறந்தார். இந்திய பொருளியலாளரும் அரசியல்வாதியுமான அம்பேத்கர் 1956ஆம் ஆண்டில் இதே நாளில் இறந்தார். இலங்கை தமிழ் அறிஞர், திறனாய்வாளர், கல்வியாளருமாகிய கைலாசபதி அவர்கள் 1982ஆம் ஆண்டில் இதே நாளில் இறந்தார். முதலாவது மலேசிய பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் 1990ஆம் ஆண்டில் இதே நாளில் இறந்தார். இன்று நாள் பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் நிகழ்ச்சியில். அதாவது தனிமையை பற்றி பல்வேறு விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். டயான், தனிமை என்றவுடன் எனக்கு ஒரு குட்டி கதை ஞாபகம் வருகிறது. கதை என்றாலே எல்லோருக்குமே பிடிக்கும். அதுவும் நீங்க சொல்ற மாதிரி வராது தானே? சரி, ஓகே, பரவாயில்ல. எனக்கு இன்னைக்கு எதுக்காக இவ்வளவு ஐஸ் வைக்கிறீங்கன்னு தெரியல, பிறகு கேட்டுக்கொள்ளலாம். அதாவது கதை என்ன அப்படின்னா, ஒரு தந்தை இருந்தார். அவருக்கு 3 மகன்மார்கள். அந்த மூவருமே ஒன்றுமே ஒற்றுமை இல்லாது பொதுவாக சண்டையிடுவது, அடிக்கடி சண்டையிடுவது, இப்படி நடந்து கொண்டே இருந்தது தொடர்ச்சியாக. அதனால் அந்த தந்தைக்கு சரியான மன வருத்தம், மன உளைச்சல். அந்த 3 மகன்களையுமே அழைத்து பலமுறை அறிவுரை கூறியிருக்கிறார். நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், ஒற்றுமையாக இருந்தால் தான் உங்களால் எதை என்றாலும் சாதிக்க முடியும், அவ்வாறு கூறியிருப்பார். ஆனால் அந்த 3 மகன்களுமே அதை ஒருபொழுதும் கேட்டதில்லை. எப்போதுமே சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள். ஒரு முறை அவர் ஒரு நல்ல விஷயம் ஒன்று செய்தார். அதாவது 3 மகன்களையுமே தனித்தனியாக அழைத்து ஒரு குச்சி, அதாவது குச்சியை கொடுப்பார். இதை 3 பேருமே தனித்தனியாக முறியுங்கள், அதாவது உடையுங்கள் அப்படின்னு சொல்லி உடனே அவர்கள் உடைத்து விடுவார்கள். 3 பேரும் தனித்தனியே. அதே போல 2ஐ கொடுப்பார், 2ஐயும் சேர்த்து உடைப்பார்கள். அப்படியே அதை ஒரு 10-15 அடுக்கி ஒரு கட்டாக கட்டிவிட்டு கொடுப்பார். இதை உடையுங்கள் அப்படி என்று கூறி. அப்படி உடைக்கும் போது முதலாம் மகனால் முடியவில்லை, 2ஆம் மகனாலும் முடியவில்லை, 3ஆம் மகனாலும் முடியவில்லை. அதன் பின்பு தந்தை கூறுவார், அதாவது உங்கள் தனிமையில் நீங்கள் தனியே இருக்கும்போது உங்களை யாராலும் ஈஸியாக வெல்ல முடியும், அதாவது எளிதாக வெல்ல முடியும். ஆனால் நீங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து இருந்தால் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது அப்படி என்று கூறியிருப்பார். இதன் மூலம் எங்களுக்கு தெளிவாக புரிகின்றது, தனிமையில் இருக்கும்போது ஒருவரை மற்றொருவர் கையாள்வதும் தவறான பாதைக்கு திருப்புவதும் ஒரு சுலபமான விடயம் இல்லையாடா? நிச்சயமாக. ஆகவே தனிமை என்றது எப்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். நாங்கள் தனிமையாக இருந்தால் எப்பொழுதுமே எங்களை யாராலும் வளைத்து போட முடியும், இல்லை என்றால் எங்களை யாராலும் கட்டி போட முடியும். அதே நேரம் எங்களை தட்டி கேட்பதற்கு யாராவது எங்களுக்கு இருந்தால், அருகில் இருந்தால், அல்லது ஆறுதல் வார்த்தை சொல்வதற்கு அருகில் இருந்தால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். எங்களுக்காக ஒரு ஜீவன் இருக்கிறது, எங்களுக்காக ஒருத்தர் பேசுவதற்கு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். காரணம், நாங்கள் தனிமையில் இருக்கின்ற போது நிறைய முடிவுகளை நாங்கள் தவறான முடிவுகளை எடுப்போம். ராகவி, ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்ல யாரும் இல்லை, அதே போல எங்களை வழிநடத்தி கொள்ள யாரும் இல்லை. ஆகவே நாங்கள் தனிமையாக இருக்கின்ற பொழுது அல்லது எங்களுக்கு தனிமையில் ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டால் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு விபரீதமான முடிவாகத்தான் இருக்கும். ஒன்று தற்கொலை முயற்சிக்குத்தான் நாங்கள் செல்வோம். ஆனால் எங்களுக்காக யாராவது ஒருவர் அருகில் இருந்து, நீ இப்படி செய்யக்கூடாது, நீ வாழ பிறந்தவன், நீ வாழ வேண்டும், நீ என்னென்ன மாதிரியாக இருந்தால் சமூகம் உன்னை மதிக்கும் என்று சொல்லி தோள் தட்டி மார் தட்டி எங்களை தட்டி கொடுக்கின்ற பொழுதுதான்
நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியினை பெற முடியும் என்றதும் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம். சில சந்தர்ப்பங்களில் ராகவி வந்து நாங்கள் தனிமையாக இருக்க வேண்டும் தான். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கொரோனாவினுடைய தாக்கம் ஏனையவர்களுக்கு பரவக்கூடாது என்று சொல்லி நாங்கள் தனிமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது காலத்தின் கட்டாய தேவை. அதே போல வந்து நாங்கள் சில வேளைகளில் தனிமையாக இருப்பது சாலவும் சிறந்ததாகி விடாது. அதாவது இப்போ எங்களுக்கு மனநிலை சரியில்லாத போது ஏதாவது பிரச்சனையில் மன உளைச்சல் அப்படி என்று நாங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைகளில் வந்து கட்டாயமாக எங்களுக்கு அந்த தனிமை தேவைப்படும். ஒரு 10 நிமிஷம் எங்களுக்காக எங்கள் வாழ்க்கைக்காக நாங்கள் அந்த தனிமையை எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்வதன் மூலம் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன பிரச்சனை, என்ன விஷயம் அப்படி என்றதை எங்கள் மனதுக்குள் நாங்களே அலசிக்கொள்ள எங்களுக்கு அந்த தனிமை உறுதுணையாக இருக்கும். நெகட்டிவ் அதாவது மாற்று ரீதியாக சந்தித்தால் சில வேளைகளில் தவறான முடிவுகளும் ஏற்படலாம். ஆனால் அந்த தனிமை கட்டாயமாக எங்களுக்கு தேவை ஒரு மன உளைச்சலான நிலைமையில். அது மட்டுமல்லாது பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு வந்து தனிமை வந்து எங்களுக்கு எப்போவுமே வந்து ஆறுதலாக இருக்கும், தக்க தருணங்களில் வந்து துணையாக இருக்கும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். குறிப்பாக இந்த தனிமையில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இயற்கையை ரசிப்பாங்க. இயற்கையினுடைய காதலர்கள், இயற்கையின் ரசிகர்கள் வந்து தனிமையை நோக்கி விரும்புபவர்கள் அதிகமாக இருப்பார்கள். காரணம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தனிமைக்குள்ள வந்து நிறைய விஷயம் இருக்கு. இந்த இயற்கையை தனிமையில் ரசிப்பதும் ஒரு சந்தோஷமான விஷயம். அதே போல நிறைய பேர் வந்து கவிதைகள் எல்லாம் எழுதுவாங்க. தனியே இருக்கிற நேரங்கள் வந்து எழுத்துக்களில் ஈடுபடுவார்கள், எழுதுவதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். ஏனென்றால் எழுதுவதற்கான சிறந்த இடம் இந்த தனிமை, அதே போன்று இந்த இயற்கை ரசிப்புகள். ஆகவே இப்படியான நிறைய விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்ள காத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களோடு தொடர்ந்து அழைக்கலாம். 0212225656 கலையக தொலைபேசி இலக்கம் உங்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் நாங்கள் குரல் சொல்லும் கதை பகுதியை பார்க்கலாம். செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற யாவை. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற யாவை. கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 40ஆம் அதிகாரமான கல்வி என்ற அதிகாரத்தில் 10வது குரலுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இந்த 10வது குரல் என்ன சொல்கின்றது என்றால், கல்விதான் நிலையான செல்வம், மற்ற செல்வம் எல்லாம் அழிந்துவிடும். அப்போ வெள்ளத்தால், இடம்பெயர்வுகளால், போரால், இதுகள் எல்லாவற்றாலையும் கல்வியை தவிர மற்ற செல்வம் எல்லாம் அழிந்துவிடும். ஆனால் கல்வி ஒருபோதும் அழியாது. இந்த யாழ்ப்பாணத்தில் நடந்த போர், இந்த பெரிய போர் நடந்தது. போரால் பாடசாலைகள் எல்லாம் அழிந்தன, ஊரழிந்தது, மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து போனார்கள். அப்போ நாங்களும் இடம்பெயர்ந்து போனோம். இடம்பெயர்ந்து போனால் என்ன செய்தோம், இடம்பெயர்ந்து போய் இருந்த இடத்துல நாங்கள் ஒரு இடத்தை ஒதுக்கி, கோயில்களில், மடங்கள், பள்ளிக்கூடங்கள் இதுகளெல்லாம் இடத்தை ஒதுக்கி அங்கே உள்ள மாணவர்களை வர சொல்லி நாங்கள் கல்வி கற்றோம். எமது மாணவர்கள் அல்ல, நமக்கு தெரிந்தவர்களும் அல்ல, அறிந்தவர்களும் அல்ல, ஊரவர்களும் அல்ல, யாரோ மாணவர்கள், அந்த ஊர் மாணவர்கள். ஏனென்று சொன்னால் நாம் வீணான பொழுதை கழிக்கக்கூடாது, கற்க வேணும், கற்பித்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் அங்கே உள்ள மாணவர்களை அழைத்து வந்த எல்லாருக்கும் நாங்கள் கற்பித்தோம். அப்படி நாங்கள் இடம்பெயர்ந்து 2 வருஷம் வன்னியில் இருந்தபோது அங்கே கற்பித்த மாணவர்கள் பலர் பல்கலைக்கழகத்துக்கு சென்றுள்ளனர். அவர்கள் வெளிநாட்டுக்கும் பலர் சென்றுள்ளனர். அவர்களும் இப்போ எனக்கு காசு அனுப்புகிறார்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் எதையும் பாராது, பணம் பொருள் எதையும் பாராது எங்களுக்கு கல்வி ஊட்டினபடினால தான் எங்களோட பொருள்கள் எல்லாம், செல்வம், ஆடு மாடு கன்று எல்லாம், வீடு வளவு சேனை எல்லாம் அழிந்த போதும் எங்களுக்கு ஊட்டிய கல்வி அழியவில்லை. எங்களோட மனதில், மூளையிலே அப்படியே பதிந்திருந்ததால் நாங்கள் இன்றைக்கு நல்லா இருக்கின்றோம். ஆனபடியால் கல்விதான் அழியாத செல்வம். அதுதான் செல்வம் என்று சொன்னால் பணம் பொருள் எல்லாம் செல்வம் அல்ல. அது பணம் வந்து எல்லாத்தையும் வரும் போகும். இரக்கம் இல்லாதவனுடையும் வரும், கொடுக்க முடியாதவனுடையும் வரும், உலோவிட்டையும் வரும், கஞ்சனுடையும் வரும். அது விதிவசத்தால் பணம் எல்லார்டையும் வந்து போகும். ஆனால் கல்வி எல்லாருக்கும் வராது. கல்வியை முயன்று கற்க வேண்டும், பாடுபட்டு கற்க வேண்டும், தொடர்ந்து கற்க வேண்டும், மேலும் மேலும் கற்க வேண்டும். அப்படி கற்ற கல்வியால் தான் உனக்கும் பயன், உலகுக்கும் பயன் என்பதை நீ நினைக்க வேண்டும். நீ இப்போ நினைக்கிறாயில்லை. முதலாவது அறம் செய்ய விரும்பு என்று சொன்னவர் ஔவையார்.
அப்போ அறம் செய்ய சொல்லல, தானங்களை தர்மங்களை செய்ய என்று சொல்லல, விரும்பண்டவர். அதை மாதிரி நீயும் கல்வி கற்பிக்க விரும்பு, இலவசமாக கற்பிக்க விரும்பு, மாணவர்களுக்கு அவர்கள் கேட்டவற்றை வாங்கி கொடு, ஏழை எளியவர்களுக்கு உதவு. அப்போ இவற்றையெல்லாம் விரும்பு. விரும்புவதை தவிர செய்ய வேண்டும் என்று சொல்லி ஔவையார் ஒருபோதும் சொல்லல. அப்போ எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்றும் ஏற்கனவே நாங்கள் படித்தோம். எண்ணும் எழுத்தும் கண்கள். அப்போ அந்த கண்களை பாதுகாக்க வேண்டியது கற்றவற்ற கடமை. அப்போ கற்றவர்கள் அதை பாதுகாக்காமல் விட்டால் யார் பாதுகாப்பது? சாதாரணமாக உள்ள வர்த்தகனா, தொழிலாளியா, வியாபாரியா, யார் பார்க்குறது? அதை கற்றவர்கள் தான் அந்த கண்களை பாதுகாக்க வேண்டும் என்றார் பொன்னுத்துரை. மீண்டும் சந்திப்போம். குரல் சொல்லும் கதை பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். அதாவது குறிப்பிட்டிருந்தார்கள், எங்களுக்கு தெரிந்த கல்வியை, எங்களுக்கு தெரிந்த ஞானத்தை வேறு யாருக்காவது சொல்லிக் கொடுப்பது நல்ல விடயம். அதாவது பொதுவாகவே எங்களுடைய ஞானம் எங்களுடைய இருப்பதை விட மற்றவருக்கு சொல்லும் போதும் மற்றவருக்கு கற்பிக்கும் போதும் பன்மடங்காக பெருகும். எங்களுடைய ஞானம் எப்போதுமே பெருகி கொண்டிருக்கும். சொல்லுவார்கள் இல்லை, அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம், கொடுக்க குறையாத செல்வம் கல்வி என்று. அதல் போலத்தான் எங்களுடைய கல்வியை கட்டாயமாக எங்களோடு நிறுத்திவிடாது மற்றவர்களுக்கும் மற்ற சந்ததிக்கும் நாங்கள் வழங்கி செல்ல வேண்டும் என்ற கருத்தை கூறியிருந்தது. அதாவது நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் கற்ற கல்வி இலவச கல்வி. அதே போல நாங்கள் இலவசமாக கல்வி கேட்பதற்கு எல்லோருமே முன்வர வேண்டும். அப்போதுதான் எதிர்கால சந்ததி ஒரு கல்வியில் முன்னேற்றம் கண்ட ஒரு சந்ததியாக திகழும். அது மட்டுமல்ல, நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், அந்த கல்வியை நாங்கள் மற்றாக்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு பன்மடங்கு அறிவுத்திறன் எங்களுக்கு விருத்தியாகும். ஏன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதிகப்படியாக எங்களுக்கு இன்னும் பன்மடங்கு திறமைகள் அல்லது பல மடங்கு கல்வி திறமை அதிகரிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களுக்கும் இங்கே இடமில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆகவே இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு தனிமை தொடர்பாகத்தான். தனிமை என்ற விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த இயற்கைக்கும் மனிதனுக்கும் அல்லது இயற்கையோடு மனிதன் எப்படியான தனிமைப்பாடுகளை நிகழ்த்திக் கொள்கின்றான் எப்படி என்று சொல்லி ராகவி சொல்லுவாங்க. நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்றாலே வர்ணவி தான் வருவாங்க. ஒவ்வொரு ஞாயிறும் வர்ணவியோட சேர்ந்து செய்யறது. அப்ப இன்றைய தினமும் வர்ணவி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டேன். சரி, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. 2 வீயில் முடிவதால் உங்களுக்கு சற்று குழப்பம். அதாவது நீங்கள் கூறியது போல இயற்கை தனிமையோடு இயற்கையும் சேர்ந்து அது ஒரு அழகு என்று கூறலாம். பல கலைஞர்கள், பட வரைபவராக இருக்கலாம், புகைப்பட கலைஞர்களாக இருக்கலாம், இசையமைப்பாளராக இருக்கலாம், கவிதை எழுதுபவர்களாக இருக்கலாம். அந்த கலையோடு சம்பந்தப்பட்ட பொதுவான கலைஞர்கள் அனைவருமே தனிமையில் வாழ்வது, தனிமையில் சிந்திப்பது, தனிமையில் செயற்படுவது என்று பல்வேறுபட்ட செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். காரணம், அந்த தனிமை அவர்களுக்கு ஒரு சிறந்த உத்வேகத்தையும் சிறந்த ஞான ஆற்றலையும் வழங்குகின்றது. தனிமையின் மூலம் அவர்கள் பல்வேறுபட்ட புது விடயங்களை அறிந்து கொள்கின்றார்கள். புது கண்டுபிடிப்புகள், புது ஞானம், புது அறிவு என்றவாறு புது புது விடயங்களை படைக்கக்கூடிய ஆற்றல் அந்த தனிமைக்கு கட்டாயமாக உண்டு. அது மட்டுமல்லது, நமது இயற்கையில் பல விடயங்கள் தனிமையில் தான் இருக்கின்றது. குறிப்பிட்டு கவனித்திருக்கிறீர்களா? நிலா தனிமையில் தான் இருக்கிறது, சூரியன் தனிமையில் தான் இருக்கின்றது, நட்சத்திரங்கள் கூட தனிமையில் தான் இருக்கிறது. ஆனால் கூட்டமாக இருக்கிறது, ஆனால் அவை ஒவ்வொன்றும் இணைவதில்லை, தனிமையில் தான் இருக்கின்றது. பொதுவாக பார்க்கும்போது கூட்டமாக இருக்கும், ஆனால் தனித்தனியே தனித்துவமாக இருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், அந்த நிலாவும் சரி சூரியனும் சரி இன்று வரையில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது தனிமையில். மற்றவர்களுக்கு பிரகாசத்தையும் வழங்கி கொண்டிருக்கின்றன தனிமையில் இருந்து. நல்ல ஒரு கருத்து ராகவி. அதாவது சூரியனும் சந்திரனும் தனிமையில் இருந்தால் கூட தனித்துவமானவையாக இருக்கிறது. பகலுக்கு வெளிச்சத்தை சூரியனும், இரவுக்கு வெளிச்சத்தை சந்திரனும் கொடுப்பதால தனிமை எப்பொழுதுமே பிரகாசிக்கின்றது என்பதையும் சொல்கிறீர்கள். கட்டாயமாக. அது மட்டுமில்லாது தனிமை என்னை பொறுத்தவரையில் ஒரு தண்ணீர், ஒரு பாத்திரம் கொள்ளும் தண்ணீரை போன்றது. காரணம் என்னவென்றால், தனிமையில் 2 பக்கங்கள் உண்டு. ஒன்று சாதகமான பக்கம், இன்னொன்று பாதகமான பக்கம். அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை விடும்போது அந்த பாத்திரத்தின் வடிவத்தை தண்ணீர் கொள்ளும் இல்லையா? அதே போல தனிமை எங்களை ஆளுவதும் தனிமையை நாங்கள் ஆளுவதும் அது எங்கள் கையில் தான் இருக்கின்றது. தனிமையில் இருந்து நாங்களோடு சரியான விடயத்தை சிந்திப்போமானால், தனிமையிலிருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விடயம், எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதாக இருக்கலாம். அப்படியான விடயங்களை நாங்கள் சிந்திக்கும் போது ஒரு சரியான பாதைக்கு நாங்கள் மாற்றம் பெறுவோம். அவ்வாறே இருக்க, ஒருவேளை ஏதோ ஒரு மன உளைச்சல், ஒரு மன கஷ்டத்தின் காரணமாக
தனிமையிலிருந்து நாங்கள் பாதகமான விடயங்களை நீங்கள் கூறியது போல எங்கள் உயிரை மாற்றிக் கொள்வது, தற்கொலை போன்ற பல்வேறு விடயங்களை பற்றி சிந்திக்கும் போது அது ஒரு பாதகமான ஒரு பாதைக்கு எங்களை இட்டு செல்லும். அவ்வாறு இந்த தனிமையை நாங்கள் கையாண்டோமே ஆனால் எங்களை அந்த தனிமை ஒரு சிறந்த இடத்துக்கு இட்டு செல்லும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை, இல்லையாடா? நிச்சயமாக சில பேர்கள் வந்து தனிமையில இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒன்றாக இருப்பது பிடிக்காது. ஆனால் சில பேர் வந்து தனிமையை விரும்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு ஒன்றாக இருந்து சந்தோஷமாக இருந்து கலகலப்பாக எல்லோருடைய பேசி மகிழ்வது தான் அவர்களுக்கு பிடிக்கும். ஏதாவது ஒரு கூட்டத்தில் வந்து தனிமையில் இருக்கிற ஒருத்தன் இருப்பான். ஏதாவது ஒரு கூட்டத்தில் வந்து சந்தோஷமாக அந்த குழுவையை வந்து எப்போதுமே கலகலப்பாக சிரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தன் இருப்பான். எப்பவுமே வந்து அந்த ஒரு குழுவில் வந்து இப்படியானவர்கள் இருப்பார்கள். ஆகவே அந்த கலகலப்பு என்ற வார்த்தை வந்து சந்தோஷமான ஒரு வார்த்தை. எந்த துன்பங்கள் எந்த ஒரு கஷ்டங்கள் மனசில் இருந்தாலும் கூட அவங்கள வந்து நாங்கள் வந்து அந்த துன்பங்களை எல்லாம் விலகும்படியாக செய்வதற்கு வந்து அந்த கலகலப்பானவன் எப்பவுமே கூட்டத்தில் இருக்கத்தான் வேணுன்றாகவே, இல்லையா? கட்டாயமாக தனிமையில் இருப்பது வந்து ஒரு குற்றம் இல்லை. ஆனால் தனிமையை பல பேர் விரும்ப மாட்டார்கள். சில பேருக்கு அதுவே விருப்பமாக கூட இருக்கலாம். என்னுடைய தோழி ஒருவர் இருக்கார், சரியான அமைதியான, எப்போதுமே தனிமையில் இருப்பார். ஆனால் நான் கலகல என்று இருக்கும் ஒரு நபர், உங்களுக்கு தெரிந்திருக்கும். கட்டாயமாக அப்போ நான் வந்து என்னுடைய தோழியை வந்து பல பேர் கேட்டிருக்கிறார்கள், ஏன் நீ இப்படி கலகலன்னு இருக்கா? உன்னுடைய தோழி வந்து உன்னோட ஃப்ரெண்ட் வந்து இப்படி எதுக்கு அமைதியாக எப்போ பார்த்தாலும் தனியாக போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவள் கூறியது வந்து எனக்கு அது பிடிக்கும், என்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம். அப்போ நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால் அவளுடைய வேலைகளை சரியாக செய்கின்றாள். ஆனால் அவளுக்கு அந்த தனிமை மிகவும் பிடித்திருக்கின்றது. மற்றவர்களுடைய எல்லா நேரத்திலுமே கலகலவன் இருக்க வேண்டும், எல்லா இடங்களிலுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றது இல்லை. ஆனால் எங்களுடைய குறிப்பிட்ட ஒரு நட்பு வட்டாரம் இருக்கின்றது. அந்த வட்டாரத்துக்குள் அவள் கலகல என்று தான் இருப்பாள். வெளியில் செல்லும் போது புதிதான நபர்களை பார்க்கும்போது அந்த தனிமை ஏனோ தெரியவில்லை அவரிடம் வந்து ஒட்டிக்கொள்ளும். அது என்ன காரணம் என்று எனக்கும் தெரியவில்லை. அது சில பேருடைய சுபாவமாக கூட இருக்கலாம். அவர்கள் வந்து பிறக்கின்ற பொழுதோ அல்லது அவர்களுடைய அந்த சூழ்நிலை வீட்டில் வந்து எப்பவுமே கலகலப்பாக இருக்கிறவர்களை பார்த்தால் தெரியும், ஆஹா இவருடைய அம்மா இப்படி இருப்பா, அப்பா இப்படி இருப்பா, சகோதரங்கள் இப்படி இருப்பேன் அப்படி சொல்லி தெரியும். ஆனா அந்த சில பேர் வந்து தனிமையப்படும் விரும்புபவர்கள் மத்தியில் எங்களுக்கு வந்து ஒரு கணக்கை வைத்து போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் இவங்களுடைய வீட்டில் வந்து அம்மா அப்பா இப்படி தனி இருப்பாங்க, அவங்களுடைய சகோதரங்கள் யாருமே வந்து அவங்களோட பேச மாட்டாங்க, அல்லது மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு கொண்டு திரிவாங்க. அப்படி அவங்களோட முகத்துல வந்து சந்தோஷமோ அல்லது கலகலப்போ இருக்காது. எப்பவுமே வந்து தனிமையை விரும்புவாங்க, அழுது கொண்டிருப்பாங்க, கவலைப்பட்டு கொண்டிருப்பாங்க. அவர்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவது எதனால் அப்படின்னு சொல்லி சொன்னால் தங்களுடைய மனசுக்கு இருக்கக்கூடிய விஷயத்திலாகவே வெளியில சொல்ல மாட்டாங்க. எதை வேணாலும் ஓப்பனா சொல்லணும், என்ன விஷயம் என்றாலும் பேஸ் டு பேஸா நாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போதுதான் எங்களுக்கு ஒரு விடிவு தீர்வு கிடைக்கும். அது மட்டுமல்ல எங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்கள் சொல்லுவார்கள், ஏதாவது ஒரு பாரத்தை வந்து இறக்கி வச்சது போல இருக்கும். ஏனென்றால் எங்களுடைய மனசில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். நாங்கள் வந்து அதை வந்து பகிர்ந்து கொள்ளாம வெளியில் சொல்லாம விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மனசுக்குள்ளே அது புழுங்கி இன்னும் மன அழுத்தத்துக்கு எங்களை உண்டு பண்ணும். ஆகவே எங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாங்கள் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா நம்பிக்கையானவர்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களிடம் சொல்லலாம், ஆசிரியர்களிடம் சொல்லலாம், மதகுருமார்களிடம் சொல்லலாம். எங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து என்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் என்னுடைய மனசுக்கு இருக்கக்கூடிய அந்த விரக்திகள், வேதனைகள், வலிகள் எல்லாமே வந்து பறந்து விடக்கூடிய சந்தர்ப்பங்களை வந்து நாங்கள் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ராகவி, கட்டாயமாக குறிப்பாக எனக்கு ஒரு விடயம் ஞாபகம், என்னுடைய தந்தை அவர் வந்து எப்போதுமே தனிமையை விரும்புவராக காணப்படுவார். காரணம் அடிக்கடி நான் கேட்பேன் என்று நான் கலகல இருப்பேன். அப்பா வந்து அமைதியாக இருந்தாலுமே நான் போய் அப்பா கதைங்க, அப்பா ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது பேசுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பேன். அப்பா சொல்லுவது வந்து யோசனை குறைந்தவர்கள் கலகலப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லி என்ன அதிகமாக கேலி செய்வார். அதாவது தனக்கு நிறைய யோசனைகள் இருக்கிறது, எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி, பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்றதற்காக வந்து நிறைய யோசனைகள் மூளையில் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த காரணத்தினாலேயே கூட நிறைய தடவைகள் அப்பா தனிமையில் இருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். அப்படி பல்வேறுபட்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட மன உளைச்சல்கள், பிரச்சனைகள் அனைத்தையுமே சேர்த்து மனதுக்குள் போட்டு குழப்பி அதன் மூலமாக தனிமைக்கு தாங்களாகவே ஆளாகி கொள்கின்றார்கள். எந்த பிரச்சனையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த பிரச்சனைக்குமே தீர்வு உண்டு. தீர்வு இல்லாத பிரச்சனை என்று எதுவுமே இருக்க போவதில்லை. பதில்கள் இல்லாத கேள்வியும் இருக்க போவதில்லை. அதன் மூலமாக ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், அதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. ஆகவே இந்த பிரச்சனைகளை நினைத்து 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 எந்த பயமும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகள் எங்களை பயமுறுத்துவதில்லை. கட்டாயமாக அதை நினைத்து நாங்கள் பயப்படுவது மட்டும்தான் எங்களை
மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் என்று கூறலாம் இல்லையா? நிச்சயமாக இந்த தனிமை என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்த விடயங்களையும் தொடர்ச்சியாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஆகவே நீங்கள் அழைக்க வேண்டிய எங்களுடைய கலையக தொலைபேசி இலக்கம் 0212256556 என்கின்ற எங்களுடைய கலையக தொலைபேசி இலக்கம் வாயிலாக நீங்கள் தொடர்பினை ஏற்படுத்தி எங்களுடைய கருத்துக்களையும் சாதாரணமாக எங்களுடைய நண்பர்களைப் போல பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு மனசுக்குள்ள நிறைய வேதனைகள் இருக்கும், விரக்திகள் இருக்கும், கவலைகள் இருக்கும். ஆகவே அந்தந்த விஷயங்களையும் எங்களோடு தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்ளலாம் என்றதையும் நாங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஆரோக்கிய வாழ் பகுதி காத்திருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். முதலில் இந்த சித்த வைத்தியத்தை பற்றி ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். என்றால் பலராலும் இன்று சித்த வைத்தியம் என்பது தெரியாமல் காணப்படுகிறது. ஆனால் நமது தமிழர்களால் பின்பற்றப்படுகின்ற, அதாவது ஆதி காலத்திலே சிவனிலிருந்து பார்வதிக்கு கூறப்பட்டு, பார்வதியிலிருந்து நந்திதேவருக்கு கூறப்பட்டு, நந்திதேவர்களிருந்து ஏனைய 12 சித்தர்களுக்கு கூறப்பட்ட எமது வைத்தியம் இன்று பலராலும் தெரியாமல் உள்ளது. அதை நாங்கள் இவ்வாறு தான் தமிழர் வைத்தியம் வளர்ச்சி அடைந்தது. ஆனால் அதை ஆரம்பத்திலே கூறுவார்கள் பாட்டி வைத்தியம் அல்லது கை வைத்தியம் என்று. அதாவது சிறு சிறு மூலிகைகளை கொண்டு அநேகமான வருத்தங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இன்று அது அருகிவிட்டது. அதாவது இலங்கையை பொறுத்தவரை 3 வைத்திய முறைகள் காணப்படுகின்றன. ஒன்று பரம்பரை வைத்தியர்கள் தொடர்ச்சியாக தாய் தந்தை வழியாக பின்பற்றப்படுகின்ற வைத்திய முறை, மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற வைத்திய துறை என்று 3 முறை காணப்படுகின்றது. முஸ்லீம் அன்பர்களால் பின்பற்றப்படுகின்ற வைத்திய முறை யுனானி வைத்திய முறையாகவும், சிங்கள அன்பர்களால் பின்பற்றப்படுகின்ற முறை ஆயுளை வளர்ப்பதற்கான தன்வந்திரி பகவானிலிருந்து உருவாக்கப்பட்ட வைத்திய முறை ஆயுள்வேத வைத்தியம் என்றும், எமது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் வைத்திய முறை சிவனிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட வைத்திய முறை சித்த வைத்தியம் என்றும் தமிழர்களால் பின்பற்றப்படுகின்றது. இந்த வைத்திய முறையிலே சித்தர்களால் ஏற்கனவே தற்காலத்தில் கொரோனா மற்றும் சிக்கன்குனியா போன்ற பல புது வியாதிகள் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் ஆதி காலத்திலே சித்தர்களால் வகுத்து விட்டார்கள். பொதுவாக ஏற்படுகின்ற நோய்கள் 4448 என்று வரையறுத்து விட்டார்கள். புதுசாக பல வகைகள் உருவாக்கப்பட்ட போதும் அவை அனைத்தும் ஆதி காலத்திலே அவர்களால் கூறப்பட்ட செய்யுள்கள், அதாவது ஆரம்ப காலத்திலே செய்யுள் வடிவத்தில் ஒரு நோய்களுடைய குறிகுணங்களும் வைத்திய முறைகளும் கூறப்பட்டிருப்பார்கள். அவை அனைத்துமே கூறப்பட்டுள்ளது. அந்த வகையிலே நாங்கள் அவற்றை சரியான வகையில் பின்பற்றப்பட வேண்டும். என்றால் மக்களிடையே இன்று ஒரு தவறான கருத்து நிலவுகின்றது. அதாவது சித்த வைத்தியம் அல்லது இந்த தமிழ் வைத்தியம் என்பது தனியாக நோவெண்ணை பூசுகின்ற ஒரு மூன்று நோக்களுக்கு சிகிச்சை அளிப்பது என்ற ஒரு தவறான எண்ணம் காணப்படுகின்றது. ஆனால் அனைத்து வியாதிகளுக்குமே பொதுவாக தனித்தனியாக பல மருந்துகள் கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்த வைத்திய முறை கூட அக மருத்துவம் புற மருத்துவம், அதாவது வெளியிலே செய்யப்படுகின்ற பத்துக்கள் பூச்சுக்கள் அவ்வாறு வெளியிலே செய்யப்படுகின்ற மருந்துகள் புற மருந்துகள் என்றும், உள்ளுக்கு பருக கொடுக்கின்ற மருந்துகள் அக மருந்துகள் என்றும் அழைக்கப்படுகின்றது. அதேபோல் இந்த வைத்தியம் நாங்கள் செய்கின்ற பொழுது முதலாவதாக உடல் சுத்தி, அதாவது குடல் சுத்தமே உடல் சுத்தம் என்று சொல்வார்கள். எனவே இந்த குடல் சுத்தமாக இருக்கின்ற பொழுது இந்த ஒரு நோய் தாக்கத்திலிருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். எனவே முதலாவதாக எந்த வைத்தியரிடம் சென்றாலும் பேதிக்கு கொடுத்து குடலை சுத்திப்படுத்த பின்புதான் வைத்தியத்தை ஆரம்பிப்பார்கள். அடுத்ததாக நோயை கட்டுப்பாட்டில் வைத்துக்கின்ற கியூராக குணப்படுத்துகின்ற முறையை பின்பற்றுகின்றார்கள். அதை சொல்வது நோய் நிதானம் என்று. அடுத்ததாக கூறுவார்கள் அந்த நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்காக அல்லது பரவுவதை தடுப்பதற்காக பின்பற்றப்படுகின்ற முறை காயகல்ப முறை என்று சொல்வார்கள். காயகல்பம் என்றால் உடலை அழியாது பாதுகாக்கின்ற முறை என்று கூறுவார்கள். ஆரம்ப காலத்திலே கூட பல சித்தர்கள் காயகல்பத்தை உண்டு, உதாரணமாக திருமந்தத்தை இயற்றிய திருமூலர் கூட 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஒரு மனிதனால் 3000 ஆண்டுகள் வாழ முடியுமா என்று இந்த நவீன விஞ்ஞானம் வியப்படைகின்றது. ஆனால் முந்தைய காலத்திலே வாழ்ந்தார்கள். அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்றால் இந்த காயகல்ப உணவுகளை உண்டுதான் வாழ்ந்தார்கள். இதன் தொடர்ச்சியை நாங்கள் நாளைய நிகழ்விலே பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது வைத்தியர் நிரோஷ். வணக்கம்.
ஆரோக்கிய வாழ்வு பகுதியினை பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக வந்து இந்த சித்த மருத்துவம், அதே போல வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவம் என்று சொல்லி இப்படியான முறைகள் இருக்கிறது. நாங்கள் சித்த மருத்துவத்தை அதிகமாக நம்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். காரணம், எங்களுடைய வீட்டில் வந்து பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த மூலிகைகளை கொண்டு மருந்துகள் தயாரிக்கக்கூடிய சில நுட்பங்களை வந்து நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருப்போம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் நோய் நொடிகள் வருகின்ற சந்தர்ப்பங்களில் அதிகமாக இந்த பாட்டி வைத்தியம் இல்லை என்றால் சித்த மருத்துவம் வந்து எங்களுக்கு அதிகமாக உறுதுணையாக இருக்கும். ஏன் இப்பொழுதெல்லாம் தனிமைப்படுத்தல் காலத்தில் கூட இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதிகமாக வந்து இந்த சுடு தண்ணீர் குடிக்கின்றோம், வேப்பம்பட்டை அவித்து குடிக்கின்றோம். அதே போன்று துளசி சாயமாக இருக்கலாம், இல்லை என்றால் தூதுவளை இலையில் கூட சம்பல் அரைத்து சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்படியாக சளி பிரச்சனைகள், இருமல் பிரச்சனைகள், தடிமல் பிரச்சனைகளுக்கு நாங்கள் சித்த மருத்துவத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துகின்றோம் என்பதையும் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு அடுத்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு தனிமை தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். ராகவி, தனிமை தொடர்பாக நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய அழைப்பில் ஒருவர் வந்திருக்கின்றார், பேசுவதற்காக பேசலாம். வணக்கம். இனிய காலை வணக்கம். ராஜவி தயா. வணக்கம். யார் இருந்து பேசுறது? நான் சிங்கோல இருந்து தனா கதைக்கிறேன். தானா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கணுமா? நீங்க இருவரும்? நாங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கிறோம். தானா, சொல்லுங்க. இன்றைய தினம் நாங்கள் தனிமை தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். உண்மையை தலைப்பை கேட்டவுடனே உங்களோட கதை கொண்டு வந்து வந்தேன். உண்மையா தனிமை விரும்பிய நிறைய இருக்கிறாங்க. தனிமை யாருக்கு வேணும்ன்றது இருக்குது டயா. உண்மையா ஒரு கதை எழுத ஆசிரியரோ கவிதை எழுதுவரோ அவர்களுக்கு தனிமை வேணும். தனிமையும் அவர்கள் சுற்றுப்புற சூழலை ரசித்து விட்டு வந்துதான் தனிமைப்படுத்தி தங்களை கதை எழுதுவாங்க. அதே இடத்துல ஒரு படிக்கிற மாணவனுக்கு தனிமை வேணும். அதுல படிக்காம பாடத்துல ஒரு பெயில் விட்டதோ ஒரு மாணவனுக்கு தனிமை இருக்கவே கூடாது. அவர் மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாகுவார், தவறான முடிவுகளுக்கும் போவார். அதே இடத்துல அவங்க படிக்கிறதுக்கு கட்டாயம் தனிமை வேணும். தனிமை இருந்தாலும் பெற்றோர பார்வையில இருக்க வேணும். நிச்சயமாக தனிமை என்ற விஷயங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நிறைய வகைப்பாடுகள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இதுவரை காலமும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றீங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கீங்களா? நான் கூடுதலா எனக்கு வீட்டு பிள்ளைகள் இருக்கும் போது ஒரு கலகலப்பு இருக்கும். பாடசாலைக்கு போனா வீட்டை தனிமை இருக்கக்குள்ள ஏதோ ஒரு மனதுக்குள்ள ஒரு சோர்வை கொடுக்கும். அது அந்த நேரம் நான் சொல்லுவேன், ஐயோ பிள்ளைகள் இருக்கக்குள்ள தொல்லைன்னு சொல்லி நாங்க கைசிக்கு திட்டிக்கிட்டு இருப்போம். பிள்ளைகள் போயிட்டாங்களே என்ற ஒரு இப்ப தனிமையா இருக்கமே என்ற அந்த மனிதன் மனமே ஒரு அப்படியே ஒரு இயல்பு இருக்கும்போது தேவைன்னு இருக்கும். அப்படி ஒரு இயல்பு தான் மனிமே. ஆனா அதே இடத்துல சில வயோதிபர்கள் வந்து தனிமையை நாடுறாங்க. நான் சொல்ல போனா அவங்க சொல்லுவாங்க, நான் வீட்டுல இருந்து டிவி தானே பாத்துருக்கேன். டிவி பார்க்கக்குள்ளையும் தயான் முக்கியமா ஒருத்தர் இருந்து பார்க்கக்குள்ள அந்த ப்ரோக்ராமையோ ஒரு படத்தையோ பார்க்கக்குள்ள அத கதை அவங்கள்ட்ட விமர்சனம் பண்ணிக்கொண்டு நாங்க பாக்குறதுக்குள்ள தெரியாது. அதே இடத்த டிவி பார்த்து கொண்டிருப்பாங்க, சிந்தனை வெவ்வேறு எங்கேயோ போய் கொண்டிருக்கு. அது அவங்களுக்கு உண்மையா எல்லாருக்குமே மன அழுத்தம் இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அது வந்து அவங்களுக்கு என்ன செய்யும், நோய்களை கொண்டு வருது. இப்ப பிரஷர், எந்த வயது வரை கேட்டாலும் சரி, இளவாளி வரை கேட்டாலும் சரி, அந்த ஒரு வருத்தம் இருந்து கொண்டுதான் இருக்கணும். ஏன் காரணம்னு சொன்னா சில தனிமையை நாடி தங்களோட பிரச்சனைகளை மனதுக்குள்ள போட்டு அழுத்தி கொண்டிருக்காங்க. அது இது சுற்றுப்புற சூழல் மற்றவங்களோட இணைஞ்சு பேசி கொண்டு அந்த எங்க சொல்ற மனசை அழுத்துறது பிரச்சனைகள் வந்து காணாம போயிடும். வேற பிரச்சனை வந்து நாங்க சிந்திக்கக்குள்ள அந்த கொஞ்சம் குறைவா இருக்கும்னு நினைக்கிறேன். தனிமை வந்து எல்லாருக்குமே உகந்ததல்லன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமாக இந்த தனிமையில இருக்கிறவங்க வந்து எவ்வாறான செயற்பாடுகள்ல ஈடுபட்டால் இந்த தனிமை என்ற அந்த தீயை வந்து அணைத்துக் கொள்ளலாம்? உண்மையா நல்ல விடயங்களை எரிய செய்யலாம். ஒரு வயதுவரானவங்க சொன்னா ஒரு ஆலயத்துக்கு போய் பாருங்களேன். சில நடவடிக்கைகளை குழந்தை கூடிய ஆலயத்துல வந்து விளையாடக்குள்ளேயும் ஒரு பட்டுப்பாவடை உடுத்தி வரக்குள்ளேயும் அந்த ஆசை அதை பார்க்கக்குள்ள ஒரு மனத்துக்கு குளிர்ச்சியா இருக்கும், ஒரு நிம்மதியா இருக்கும். சரி, அப்படி இல்லையா நிறைய நூலகசாலைகள் இருக்குது, படிக்க தெரிந்தவங்கதான் நூலகசாலைகள் இருக்குது. அதுகளுக்கு போய் கொஞ்சம் நூல்களை படிக்கக்குள்ள கூடிய அவங்களோட மன தெளிவு பெறும். அது இல்லாட்டி நண்பர்களோட கொஞ்சம் உரையாடக்குள்ள அந்த வீட்டு பிரச்சனை. சரி, நீங்க வீட்டுல சின்ன தாமனசா எந்த குடும்பத்துக்குள்ள எந்த உருவக்குள்ளையும் கஷ்டப்புகள் வர்றது நிச்சயம். அது இல்லாத குடும்பம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அது வலுப்புறதானதுதான் இருக்கு கூடுதலா. அதான் நேற்று கூட நாங்க மனசுக்குள்ள உளைச்சல தேடிக்கொண்டிருக்கிறத விட 4 நண்பர்களோட கதைச்சு கொண்டு இருந்தா அந்த உளைச்சல் போகும்னு தான் நான் சொல்லுவேன்.
நீங்க வந்து அதாவது வந்து நீங்க தனிமையில இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல வந்து எப்படியான விஷயம் நீங்க கவிதை எழுதுவீங்க அப்படின்னு தெரியும், அதே மாதிரி டைப்பிங் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா வேற வேற செயற்பாடுகள் என்னென்ன செயற்பாடுகள் நல்ல விஷயங்களை செய்வீங்க தானா? நான் கூடுதல் எனக்கு முக்கியமா என்ன சொல்லணும் டயன், நான் வந்து திருமணமாகி தனியா இவர் ஒரு சகோதரமே இல்ல, மாமா எல்லாரும் வெளியில போனாங்கன்னா எனக்கு தனிமை, என்ன சமையல் முடிஞ்சா வீட்டுல தூங்குறவில்லை, இப்படி ஒரு தனிமை எனக்கு ஒரு என்ன சொல்றேன், நான் வீட்டை இருக்கக்குள்ள பல வேலைகளை செஞ்சு கொண்டிருந்தேன் கைத்தொழில் எல்லாம். அப்ப விட்டுட்டு வந்து எனக்கு ஒரு திருமணமானோட இப்ப என்ன செய்யறது, வீட்டை விட்டு வெளியாலையும் போக முடியாத சூழல். அப்ப என்ன செய்யறதுக்குள்ளதான் நான் கைத்தொழில பழகிறது, தையல எனக்கு கலை வந்து சரியான ஆர்வமான எல்லாருமே செய்வேன். கூடுதலா எனக்கு தையல் சின்ன சின்ன உடுப்புகளை பிரிச்சு வெட்டி தைக்க வலிக்கிட்டேன். இன்று நான் அந்த எனக்கு சும்மா சோம்பேறித்தனமா இருக்க பிடிக்காம செய்த விடயம், இன்று நான் ஒரு தையல் தொழிலாளியா ஒரு மாதத்துக்கு ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய குடும்ப வருமானத்தை ஈட்டக்கூடிய தொழில இருக்கேன். அதே இடத்துல ஆகலும் பாதிப்புடன் எனக்கு தையலும் தைக்க முடியலாட்டிடான்னு செய்யக்கூடிய வேலை ஒன்று எனக்கு புக் வாசிப்பேன். நான் புக்க மனசு அதுக்குள்ள பொழுத்துன்னு சொன்னா அந்த விஷயங்களுக்குள்ள நான் போக முடியும். எனக்கு வெளியே நான் கூடுதல் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். அது இதேவேளை தூங்கும் போது கூட மன உளைச்சல் நான் சாமந்தரம் இப்படி நான் புக் வாசிப்பேன்னு சொன்னா அதுல யோசிக்கிறதால எதுவும் இல்லை. அதே இடத்துல டயான் இன்னொரு சொல்லணும் வேண்டாம், ஒரு பிரச்சனைக்கு எப்பயுமே தீர்வு இருக்கு. அதை யோசிச்சு நாம அழுத்துறதை விட அது நடக்கிற நேரம் நடக்கட்டும், நல்லதோ கெட்டதோ நடக்கிற நேரம் நடக்கட்டும் விட்டோம் என்று சொன்னா உண்மையா நாங்க நோயில இருந்தும் சும்மா மன உளைச்சில இருந்தும் விலகலாம். அதுல இன்னொரு விடயம் சொல்லணும்டா, இப்ப நாங்க மன அழுத்தத்திலையும் கோபங்களிலும் இருக்கும் போது மற்றவரையும் சிடுசிடுக்க தோணும் இல்லையாடையா. அதால பல உறவுகளையும் விளக்க வேண்டிய வரும், பல உறவுகளை மனதை நோகடிக்க வேண்டியும் வரும். அவர் தவிர்க்கணும் என்றா நாங்க தனிமையில இருந்து இதாகி மன உளைச்சில இருந்து விலகணும்டா அதுக்கான விடயங்களை தேடி செய்யறதால எந்த ஒரு தவறும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமாக அந்த நீங்க சொன்ன விஷயங்கள்ல இருந்து தானே ஒரு விஷயம் விளங்குறது. அந்த தனிமையில இருக்கிறவங்க வந்து அதிகமாக அந்த புத்தகங்களை வாசித்தால் நிச்சயமாக மனசுக்கு எப்பவுமே வந்து ரிலாக்ஸ், ஒரு அமைதி வந்து கட்டாயம் கிடைக்கும். நான் கூட அப்படியான விஷயங்களை தான் செய்யறேன். புத்தகம் வாசிப்பது மட்டுமல்லாது எழுதக்கூடியவர்கள் நிறைய விஷயங்களை வந்து எழுதினால் நிச்சயமாக வந்து அவர்களுடைய மனதிற்குள் வந்து ஒரு வித்தியாசமான உணர்வு அல்லது சந்தோஷமான உணர்வு அல்லது மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த வலிகள் எல்லாம் விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் என்பதையும் சொல்லியிருக்கிறீங்க. சரி தனா வந்து நிகழ்ச்சியில அழகான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. சரி, தொடர்ச்சியாக நாங்களும் தனிமை தொடர்பாக ராகவி பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்டிருந்தது போல அந்த புத்தகம் வாசிப்பது அது ஒரு சிறந்த விடயம் இல்லையா? தனிமையில் செய்யக்கூடிய மிகச்சிறந்த விடயம் புத்தகம் வாசிப்பது. அதன் மூலமாக பல்வேறு நன்மைகள், எங்களுடைய அறிவு வளரும், எங்களுடைய செயற்பாடுகளிலும் சரி செயல்களிலும் சரி முன்னேற்றம் ஏற்படும். இப்படி நிறைய விடயங்கள் புத்தகம் வாசிப்பதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது வந்து நூல்களால் மனிதன் பூரணம் அடைகின்றான், வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகின்றான் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரம் இப்போது அழைப்பில் ஒரு நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா. வணக்கம். யாரெங்கிறது? நான் குப்பையில இருந்து இலக்ஷனா அழைக்கிறேன். இலக்ஷனா? ஆமா. என்ன செய்து கொண்டிருக்கீங்க? இப்ப இந்தால மழை நிக்கிறதால நாங்க டிவி பார்த்துட்டு இருக்கோம். சரி, டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. எலக்ஷனா சொல்லுங்க, உங்களுக்கு தனிமை எப்படிப்பட்ட ஒரு விடயம்? பிடித்த விடயமா அல்லது பிடிக்காத விடயமா? அந்த தனிமையில நானும் இருந்திருக்கிறேன் அக்கா. நிச்சயமா அதனால நிறைய பிரச்சனைகளை முகம் கொண்டுதான் நான் இப்ப வந்திருக்கிறேன். நான் கல்யாணம் கட்டி போன இடத்துல வந்து எல்லாரும் வேலைக்கு போறாங்க, மாமியில இருந்து மச்சாரு ஹஸ்பண்ட் எல்லாம் வேலைக்கு போனா நான் தனிமையில தான் இருப்பேன். தனிமையில இருக்கும்போது நிறைய யோசனைகள் வரும், எங்கண்ட வீட்டு நினைப்பு வரும், மற்றது எங்களுக்கு குழந்தை இல்லைன்ற அந்த கவலை எல்லாம் நிறைய இருந்தது. இதனால நான் தற்கொலை முயற்சிக்கெல்லாம் போயிருக்கிறேன். அந்த தனிமையில இருக்கிறதால சேர்ந்து என்னாலே என்னுடைய அந்த இதுகளை பார்க்க முடியாம நானாவே டாக்டர்கிட்ட போய் என்னுடைய பிரச்சனைகளை சொன்னான். நிச்சயமாக நீங்க வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட போயிருக்கிறீங்க. ஆனால் தனிமையில இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து பிடித்தவர்களோட நீங்க வந்து உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களோட வீட்டுல வந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதாவது சகோதரங்கள் இருப்பாங்க, உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, உங்களுடைய அம்மா அப்பா இருப்பாங்க, நம்பிக்கைக்குரியவங்க இருப்பாங்க. ஏன் அப்படியான காலத்துல வந்து நீங்க தற்கொலை முயற்சிக்கு செய்ய வேண்டும், இல்ல தற்கொலை முயற்சிக்கு நீங்க போக வேண்டும்? நீங்க ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறீங்க, இனித்தான் வாழ போறீங்க. அப்படி
அப்படின்னு சொல்லி நீங்க உணர்ற சந்தர்ப்பத்தில் இப்படியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதற்கெல்லாம் முடிவு இந்த தற்கொலை ஆகாது. உங்களுக்கு நெருக்கமானவர்கள், அதாவது வந்து மாமி வீட்டில் வந்து யாருமே நெருக்கம் இல்லை என்று சொன்னாலும் கூட, ஏனென்றால் அது புதுசாக இருந்தாலும் கூட உங்களுக்கு பழைய நண்பர்கள், உங்களுடைய பழைய நண்பர்கள் தொலைபேசியில பேசிக்கொண்டிருப்பாங்க, அவங்களோட பேசலாம். உங்களுடைய அம்மா அப்பாட்ட நிறைய விஷயம் போனும் இல்ல, அப்ப போன் இல்ல என்னட்டா, அப்புறம் வந்து டிவியும் அங்க இல்ல, வீடும் தனிமையான வீடு தானே அங்க, அக்கம் பக்கம் கொஞ்சம் தூரமான இடம். அப்ப நான் வெளியிலயும் போகலாது, அப்படியா? அப்ப அங்க வந்து தனிமையில தான் இருக்கணும். ஒன்று சமைச்சிட்டு என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். நான் அந்த தனிமையை தவிர்க்கிறதுக்காண்டி புத்தகம் வாசிப்பேன். அது வந்து நேரம் என்னால வாசிக்க முடியாது, அந்த மைண்ட்ல வேறதான் ஓடிக்கொண்டிருக்கு. நிச்சயமா அப்படியாக இருந்தாலும் கூட அந்த சில விஷயங்கள் வந்து ராகவே உறுத்தி கொண்டேதான் இருக்கும். சரி, இருந்தாலும் நீங்கள் இனி வருகின்ற காலங்களில் வந்து தனிமையை தவிர்த்து நிறைய விஷயங்கள்ல வந்து நிறைய பேரோட உங்களுடைய நேரத்தை வந்து செலவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து. அது மட்டுமின்றி இசையோடு கூட கலை சம்பந்தப்பட்ட விடயங்களோடு எங்களுடைய நேரத்தை செலவிடும் போது நேரம் போவதும் சொல்லுங்க. அதனாலதான் நான் இப்ப எங்கெண்ட வீட்டை இருக்கிறபடியா அக்கம் பக்கத்துல இப்ப 13 குடும்பம் இருக்கு மொத்தம். அவங்களோட கதைக்கக்கூடியமா இருக்கு. மற்றது கேபிட்டல் டிவி நான் டெய்லி பாக்குறதால அதால எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. கேபிட்டல் தொலைக்காட்சி தனிமைக்கு வந்து விருந்தளித்திருக்கிறது, ஒரு மருந்தாகவும் அமைந்திருக்கின்றது. நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு. இந்த வருஷம் தான் நாங்க இந்த ஊருக்குள்ளே இந்த சனல் வேலை செய்தது. அதுக்கு பிறகுதான் நான் தாக்க ஆரம்பிச்சதுல எனக்கு அந்த மன அழுத்தங்கள் எல்லாம் இப்ப இல்ல. நான் அந்த உணர்ந்துட்டேன். அந்த டாக்டர்கிட்ட போய் கதைச்சதுமே எனக்கு ஏன் அந்த தற்கொலை முயற்சி எல்லாம் செய்ய இதாண்டு எல்லாம் உணர்ந்துட்டேன். இப்பொழுது எனக்கு அந்த எண்ணங்களும் பாறையில தனிமையில இருக்கதான் அந்த யோசனைகள் வருது. எப்போதுமே வந்து பக்கத்துல தொலைக்காட்சி வானொலி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்போது நாங்க வந்து எடுக்கிற முடிவுகள் சிறந்த முடிவுகளாகத்தான் இருக்கும். நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு லக்ஷனா. நன்றி. இவை போல வந்து நிறைய பேர் வந்து மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை வச்சிருப்பாங்க. ஆகவே தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 0212225656. நிறைய பேர் வந்து ராகவே இந்த இவ சொன்ன மாதிரி லக்ஷனா சொன்ன மாதிரியே வந்து தற்கொலை முயற்சிகளுக்கெல்லாம் போவாங்க. அவர்கள் அதிகப்படியாக மனச்சுமை, அதாவது யாரிடமும் சொல்ல முடியாது அல்லது சொல்லுவதற்கு அருகில் இல்லை. நாங்கள் கேட்டபோது சொல்லியிருந்தா சொல்றதுக்கு கூட யாருமே அருகில் இல்லை அப்படின்னு சொல்லி, அப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து நாங்கள் தற்கொலை முயற்சிகளுக்கு போவதை தவிர்த்து எங்களுக்குள்ளே ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கொண்டு இப்பொழுது அழைப்பின் வாயிலாக ஒருவர் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம், நான் கனலிங்கம் மாஸ்டர் பேசுறேன், ஊரளவில் இருந்து பேசுறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க ஐயா? நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீர்கள்? நாங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கோம். சரி, இந்த தினம் நாங்கள் நிகழ்ச்சியில பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் தனிமை. நல்ல விஷயம் உண்டு. நீங்கள் தற்காலத்துக்கு பொருத்தமான ஒரு தலையங்கத்திலே நீங்கள் பேசுவதை நான் அவதானிக்கின்றேன். அங்கே வளவாளர்களாக வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லுபவர்களும் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்றார்கள், அது உண்மைதான். ஆனால் தனிமைப்படுத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது அதீத நம்பிக்கையும் ஒரு காரணமாக இருக்கின்றன. நாங்கள் ஒருவரை நம்புகின்ற பொழுது அல்ல என்னை மற்றவர்கள் நம்புகின்ற பொழுது அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் நடக்காத பொழுது, எங்களுக்கு மற்றவர்கள் நம்பிக்கைக்கு நடக்காத பொழுது ஒரு தனிமைப்படுத்தல் ஏற்படுகின்றது. உண்மையிலேயே இப்ப பெரிய அறிஞர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் வந்து ஒரு முனிவர்களுடைய நிலையில தான் இருந்திருக்கின்றார்கள். காரணம் என்று சொன்னால் அவர்கள் அதிகமான அறிவினை பெறுகின்ற பொழுது ஒரு மனிதன் எவ்வாறு உரையாடுகின்றான், எவ்வாறு நடக்கின்றான், எவ்வாறு பழகுகின்றான் என்ற அந்த தன்மையை வைத்துக் கொண்டு அவனுக்கு விளங்குகின்றது. மனித வாழ்க்கையிலே பெரும்பகுதி வந்து பொய்த்தன்மை வாய்ந்ததுதான். இந்த பொய்த்தன்மை அவன் உணர்கின்ற பொழுதுதான் அவன் தனிமைப்படுத்தலுக்கு இருந்து தன் பாட்டிலே அவன் யோசிக்கின்ற நிலை வருகின்றது. இதை பார்த்துகின்ற பொழுது அவன் ஒரு சைக்கோ பிடித்தவன், ஒரு விசரன், ஒரு லூசன் என்ற அந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிற தன்மையும் வந்து இருக்கின்றது. இது வந்து மாணவர் மத்தியிலே வந்து கூடுதலாக நான் படிப்பிக்கின்ற காலங்களிலே வந்து மாணவர் மத்தியிலே நான் அவதானித்திருக்கின்றேன். ஏழைகள் பணக்காரர்கள் என்று இல்லாமல் ஒரு மாணவன் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற பொழுது அவனை தன்மையான முறையிலே நான் வடிவாக நான் அவனுடைய கையாண்டிருக்கின்றேன். ஆனால் அதை எப்படி கையாளுகின்ற பொழுது அது ஆசிரியர்கள் பலர் வந்து சொல்லுவார்கள், சார் நீங்கள் ஒரு விசர்த்தனமா நடக்கிறீங்களா, அப்படித்தான் சார், அவன் அப்பா சரியில்லை அம்மா சரியில்லை என்று அந்த கருத்துக்களை சொல்லி ஒதுக்குற தன்மையும் இருக்கின்றது. நான் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த மாணவர்களுக்கு நான் இன்னாலான உரைகளை நான் வாழ்த்தி நான் அவங்களை வழிபடுத்தி இருக்கின்றேன். என்னை பற்றி மற்றவர்கள் எந்த விமர்சனம் செய்தாலும் பரவாயில்லை, நான் என்னால் முடிந்த எனக்கு தெரிந்த விடயங்களை அவனை சொல்லி நான் அவனை நல்ல வழிப்படுத்தி இருக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்ற. தனிமைப்படுத்தலுக்கு காரணம் அதிக நம்பிக்கையும் இதுதான் முக்கியமான காரணம். அந்த நம்பிக்கை வீணாகின்ற பொழுது
அங்கு அவனுக்கு வந்து தனிமைப்படுத்தல் வருகின்றது, தனிமை நிலை வருகின்றது. தனிமையிலே அவன் சிந்திக்கிறான், அப்பா அப்படி, அம்மா அப்படி, என் சகோதரங்கள் அப்படி, என் உறவுகள் அப்படி என்ற அந்த தன்மை வந்து வருகின்றது. அதற்கு இந்த சமூகத்திலே இருக்கின்ற படித்தவர்கள் என்று சொல்லுகின்ற பலருங்க, படித்தவர்கள் மத்தியிலே நான் பழகுகின்ற பொழுது அவர்கள் வந்து பொதுவாக வந்து மற்றவர்களை விமர்சனம் செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் பெரும்பாலானவர். ஆனால் வளர்ந்த நாடுகள்ல பார்க்கின்ற பொழுது பொதுவாக இந்த சக இனம் என்று சொல்லக்கூடிய சிங்களவர்களோட பழகுகின்ற அந்த நிலை எனக்கு கிடைத்தது. அவர்கள் வந்து ஒரு அலுவலகத்திலேயோ இல்ல பாடசாலையிலேயோ பழகுகின்ற பொழுது மற்றவர்களை பற்றி, மற்றவருடைய தனிப்பட்ட குறைகளை பற்றி கதைப்பது கிடையாது. அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே செல்லுகின்றார்கள், நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே செல்லுகின்றோம். எங்களால் மற்றவருக்கு ஆபத்தில்லை, மற்றவர்களால் எங்களுக்கு ஆபத்தில்லை என்ற ஒரு ஒரு எண்ணப்பாங்கூட நாங்கள் வாழணுமே தவிர மற்றவர்களை நாங்கள் விமர்சனம் செய்வதால், ஒருவன் மனதை நாங்கள் நோகடிப்பதால் அவன் உண்மையிலேயே தனிமைப்படலாம். அந்த நம்பிக்கை, சமூகத்தின் மீதான நம்பிக்கை அவனுக்கு அற்று போகின்ற பொழுது அவன் தனிமைப்படுத்தலாம். நிச்சயமாக அழகான கருத்துக்கள் வந்து அதை வெளிப்படுத்தலாம். இது என்னுடைய கருத்து. நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் அழகான கருத்துக்களாக இருக்கிறது. நிச்சயமாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக மிக நன்றி ஐயா. சரி, அவர் வந்து போயிட்டாரு. சரி, பரவாயில்ல. இப்படித்தான் நிறைய பேர் வந்து அதிகமாக நம்பிக்கை வைத்து, நம்பிக்கை எப்போது இழக்கப்படுகின்றதோ அல்லது நம்பிக்கை எப்போது சிதறடிக்கப்படுகிறதோ அப்போதுதான் ஒருவன் தனிமையை உணர்கிறான் என்றதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆகவே தனிமை என்றது எங்களுடைய வாழ்க்கையில் வந்து சில நேரங்களில் இருக்கும், சில நேரங்களில் இருக்காது இல்லையா? கட்டாயமாக. அதில் குறிப்பாக அவர் கூறியிருந்தார் இல்லையா, அதாவது எங்களுடைய ஒருவருடைய தனிமைக்கு காரணம் சமுதாயம் பெரிய பங்கு வகிக்கின்றது அப்படின்னு சொல்லி. அதாவது சமுதாயம் அப்படி என்றால் நீங்கள், நான், பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அனைவருமே சமுதாயத்திற்குள் உள்ளடங்குகின்றோம். நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் பல பேரை வாழ்நாளில் எங்கே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கூட தனிமைப்படுத்தி இருக்கக்கூடும். சற்று சிந்தித்து பாருங்கள். இனிவரும் நாட்களில் யாரையுமே எதற்காகவுமே தனிமைப்படுத்துவது என்பது ஒரு தவறான விடயம். அவர்களுடைய மனதையும் சரி, அவர்களுடைய தாழ்வு மனப்பாங்கை தூண்டக்கூடிய செயலாக அது சில வேளைகளில் அமைந்துவிடும். அந்த காரணத்தினால் இனிவரும் நாட்களில் நாம் அந்த செயலை செய்யாது, யார் எவ்வாறாக இருந்தாலும் எங்களுடைய விரல்கள் சமமாக இல்லாததை போல உணர்ந்து அனைவருடனும் நட்புடனும் அன்புடனும் பழக வேண்டும். யாரையும் தனிமை என்ற ஒரு கட்டத்திற்குள் தள்ளிவிடக்கூடாது இல்லையா? நிச்சயமாக. ஆகவே இன்றைய தினமும் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் தனிமை தொடர்பாக பேசியிருந்தோம். நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்ட நேர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இதுவரை நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெற்று செல்ல போகின்றோம். தொடர்ந்தும் இனி வருகின்ற நிகழ்ச்சிகளில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் ஸ்நேகமுடன் உங்கள் அன்பின் பிரியமான தோழன் கான்ஸ்டன்டைன் டயான் மற்றும் நான் உங்கள் ராகவி சிவஞானம். வணக்கம் நேர்களே.